ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. ஃபர்ஸ்ட் இது ஒரு vlog மாதிரி போடலாம் தான் பார்த்தேன். ஆனால் அதான் உங்களுக்கே தெரியும், எல்லாம் எங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸே சோக கடலில் மூழ்கி கிடக்குறீங்க. இந்த டைமில் வந்து vlogலாம் போட்டால் நாங்கள் 2 பேர் மேட்ச் பண்ணோம் அப்படின்னு vlog போட்டால் நாங்கள் மட்டும் இப்படி ஃபன் பண்ண முடியும். ஸோ தான் கேட்டுகிட்டே இருக்க டாபிக் தான், சிஎஸ்கே என்ன தப்பு பண்ணுறாங்க, எங்கே மாற்றணும் அப்படின்றத. பட் ஸ்டில் இதை வந்து நான் என்னோட ஃபுல் கம்ப்ளீட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன். நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நிறைய சொல்கிறீங்க, எஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம். பட் நான் என்ன மற்றதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, நான் சொல்கிறது நிறைய முட்டு கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம். நான் இப்பயே சொல்கிறேன், ஆனால் பாயிண்ட்டை மட்டும் கேளுங்க. எனக்கு முட்டு கொடுக்குறேன்னு தெரியல, எனக்கு அப்போ முட்டு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப அதே எப்படி நான் பேசுவேன். என்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த அப்ரோச்லேருந்து யோசிச்சு பாருங்க, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அகைன் நான் தான் ஷார்ட்ஸாக போடலான்னு பார்த்தேன். ஒரு 1 minute ஷார்ட்ஸ் நான் எல்லா மேட்ச்க்கும் ரிவ்யூ போடலாம், அந்த மாதிரி ஒரு 1 minute vlog மாதிரி போடலான்னு பார்த்தேன். கிளிப்ஸ் எடுத்தாதானே அங்கே ஏதாச்சும் சரி என்ன பாப்பா தோத்தாலாம் நீ vlog போட மாட்டியா, சிஎஸ்கே ஜெயிச்சா மட்டும் தான் vlog போடியாலாம் கேட்டா அங்கே எதுவுமே கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. தோனி 10 ஓவர்லேயே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே எதுவும் ஸோ சிஎஸ்கேயோட ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு தான் அங்கே கிளிப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. தோனி என்ட்ரி ஓகே, இவங்க அவுட்டா, ரச்சின் ரவீந்திரா, கான்வே ரொம்ப நாள் கழிச்சு வராரு அந்த என்ட்ரி, அதுன்னு வீடியோ எடுத்தாலும் அந்த 10 ஓவர் கழிச்சு விஜய் சங்கர் அவுட் ஆகல, தோனி அவுட் ஆகல. 2 பேர் சும்மா சிங்கிள்ஸ் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய 6-4 அடிச்சா கூட ஓகே இந்த கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஸோ அங்கே பெருசாக எனக்கு தெரிஞ்சு இந்த 1.5 மேட்ச் vlog மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லுமே அதே மாதிரி தான் தோனியோட ரன் அவுட் அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அந்த லாஸ்ட் ஓவரில் தான் நடந்துச்சு. என்னடா ஸ்கோர் ஆல்ரெடி இவ்வளோ பெருசாக போயிடுச்சு, இப்போ இந்த ரன் அவுட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அஃப்கோர்ஸ் பழைய தோனி அதெல்லாம் ஓகே, சரி ஓகே எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு, தோனி வந்து ஆட போறாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அந்த ராஜஸ்தான் மேட்ச்ல ஃபீல்டிங் பண்ணும்போது கையில இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் எதுவும் இல்லை. ருத்ராஜ் தான் வந்து டாஸ் போட்டாரு. டாஸ் நம்ம தோத்தோம், கரெக்டா 3 டாஸ் வின் பண்ணோம். நேற்று நம்ம டாஸ் தோத்துட்டோம். அங்க பேட்டிங் எடுத்தாங்க. அங்கே என்ன கேட்டா முடிஞ்சிருச்சு தான். நீங்க 160க்குள்ள 180 மேல சிஎஸ்கே 2018ல இருந்து சேஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாட் சொல்லுவாங்க. அது வந்து ஓகே இந்த டைம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று வந்து 165 மேலே போயிருந்தாலுமே அது கஷ்டம் தான் எனக்கு தெரியும். 160 150க்குள்ள ரெடியூஸ் பண்ணா அது சிஎஸ்கே பவுலிங் அப்படி போடணும். லாஸ்ட் டைம் வந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஒரு மேட்ச் நடக்கும், அந்த ஆர்சிபி கிட்ட தோத்து போகல லாஸ்ட் இயர் 2024. அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல ஹோம் மேட்ச் ஒன்று நடக்கும். இது ஆஃப்டர்நூன் மேட்ச் தான். அதுல எப்படி தான் ராஜஸ்தான் வந்து ஒரு 140 ஆட் சம்திங் தான் நம்ம அவங்க அதுக்குள்ள சுருட்டிடும். அதை வந்து சிஎஸ்கேயோட டெம்ப்ளேட் கடைசி ஒரு எடுத்துட்டு போய் சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நான் வரேன், இது டெம்ப்ளேட்னு சொல்றேன். இந்த நாங்கள் வந்து 50 ரன் கொடுத்தாலும் லாஸ்ட் ஓவர் தான் சேஸ் பண்ணோம் அப்படின்னு கலாய்க்கிறீங்க. அது எல்லாத்துக்கும் நான் வரேன். ஸ்டில் சொல்றேன், அந்த மாதிரி அந்த 140 நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து சேஸ் பண்ணி முடிச்சோம். அந்த மாதிரி பவுலிங் போட்டா வேணா நேற்று நம்ம ஜெயிச்சிருக்கலாம். பட் அதான் கண்டிப்பா 170 டிசி அடிச்சிருவாங்கன்னு தெரியும். அது வந்து ஒரு 180 எக்ஸ்ட்ரா என்ன கேட்டா அபவ் பார் ஒரு 15 ரன்ஸே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். 15 ரன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்து பவுலிங்ல தான் நாங்கள் போனோம். கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் பாருங்க, சும்மா சேப்பாக்குள்ள போனோம். ஓகே டாஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அதான் இது நம்ம வந்து பவுலிங் போடுறோம், அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு கலில் நல்லா பால் அங்கே இங்கன்னு சுற்றி ஒரு மிஸ் டைம் ஷார்ட் ஆடி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் அதுக்கப்புறம் குதிச்சோம். அதுக்கப்புறம் விக்கெட்டே போல நல்ல பார்ட்னர்ஷிப். அபிஷேக் போடலாம், முகேஷ் சௌத்ரி. ஸ்பீக்கிங் ஆஃப் முகேஷ் சௌத்ரி, டெவான் கான்வே உள்ள நேற்று ஆக்சுவலாக நிறைய நல்ல சேஞ்சஸே பண்ணாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து இதே ஸ்குவாட் தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நீங்க ப்ரிவியூ வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இதே ஸ்குவாட் தான் சொல்லிட்டு இருக்கேன். முகேஷ் சௌத்ரி பதில் என் ஸ்குவாட் அன்ஷுல் கம்போஸ் இருந்திருப்பாரு. அதான் டூபே இம்பாக்ட், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா டூபே, செகண்ட் பேட்டிங் ஆனா டூபே இம்பாக்ட் அவர் அன்ஷுல் கம்போஸ் மாற்றி அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம். பட் இதே 12 தான் இம்பாக்ட் பிளேயர்ஸ் எடுத்து இதே 12 தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதான் அதுக்கேற்ற மாதிரி கான்வே நம்ம ஒரு பிளேயர் அப்படியே பிரேக் டவுன் பண்ணிட்டு ஒரு இந்த ஸ்டார்டிங் லெவலில் இருந்து, ஏன்னா நீங்க எல்லாம் சொல்றீங்க எந்த பிளேயர் இன்டென்ட் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாட் ஏன் ஓப்பனிங் வரது இல்லை. அப்படி ஒரு 2021 ஆரஞ்ச் கேப் சீசன் அந்த சீசன் வின் பண்ணோம். 2023 அகைன் ருத்ராஜ் அண்ட் கான்வே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஓப்பனிங்ல அவங்க 2 பேர் சேர்ந்து 1000 ரன் அடிச்சாதான் வந்து நம்ம இது சாம்பியன்ஸ் ஆகும். நம்ம வின் பண்ண எல்லா சீசனுமே ஓப்பனர்ஸ் நம்ம கை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எல்லாம் வந்து ஆத்தன அதே கதை தான். லைக் டூப்ளசி வாட்சன் ஆகட்டும், சரி ராய்டு வாட்சன் ஆகட்டும் 2018ல, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் டூப்ளசி ஆகட்டும் 21ல, கான்வே ருத்ராஜ் ஆகட்டும் 2023ல, அதுக்கப்புறம் அப்போ வந்து மைக் ஹசி விஜய், மேத்யூ ஹேடன் விஜய் எல்லாம் அப்படியே அதே டெம்ப்ளேட்ல தான் வந்துட்டு இருக்கோம். ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணா மட்டும்தான் சென்னை நல்லா பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ ருத்ராஜ் இந்த ஆரஞ்ச் கேப் வின் பண்ணி சக்சஸும் காமிச்சாச்சு. ஓப்பனரா இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஓப்பனரா இருக்கும்போது ஏன் ருத்ராஜ் வந்து அதுவும் கேப்டன் ஆயிட்டு ஏன் வந்து ஓப்பனிங் வர மாட்டேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு நான் பாக்குற ஒரே ரீசன், இந்தியன் T20 செட்டப்ல ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இடம் வேணும். ஓப்பனர்ஸ்க்கு ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் ஓப்பனர் ஆயிட்டாரு. ஆல்ரெடி அங்க அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி ஓப்பனர்ஸ்க்கு வந்து ஊறப்பட்ட காம்படிஷன் இருக்குது. அது இந்த காம்படிஷன்லாம் தாண்டி ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அது அகைன்
அதெல்லாம் நம்ம பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம். T20 சீரிஸ் ஏதாவது வரட்டும், இல்ல நெக்ஸ்ட் இயர் T20 இருக்க முன்னாடி பேசலாம். எல்லாம் பேஸ் பாலை போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க, இங்கிலாண்டோட பேஸ் பால். அதே மாதிரி தான் இந்தியாவும் போயிட்டு இருக்கு. என்ன கேட்டா ஒருத்தராச்சும் அங்க வந்து ஒரு ஆங்கர் பண்றதுக்கு ஒருத்தராச்சும் எல்லாருமே அடிக்க போனா சூரியகுமார் ஏதோ அடிச்சு ஆடுற பிளேயர் தான். ஸோ அதான் நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். பட் அங்க இப்போ வந்து விராட் கோலி ரிட்டையர் T20 வேர்ல்ட் கப்ல விராட் கோலி ஸ்பாட்டை ருத்துராஜ் கெய்க்வாட் ரீப்ளேஸ் பண்ண போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிதான் ஆகணும். ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் நாட் விராட் கோலி. பட் அங்க நம்பர் 3 ஸ்பாட்ல ஓகே கோலி ரிட்டையர் ஆயிட்டாருப்பா, நாங்க வந்து இந்தியன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், நாங்க வந்து இந்த இடத்துல கோலி இல்ல, அதனால நாங்க வந்து நம்பர் 3 ஸ்பாட்டே இல்ல, ஓப்பனர்ஸ் 2 பேர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்பர் 4ல தான் எங்க பேட்ஸ்மேன் வருவாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். அந்த இடத்துல ஒருத்தர் ஆடி தான் ஆகணும். அதுக்கு தான் கில் அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. கில் ஸ்டில் ஜிடில ஓப்பனர் தான் ஆடிட்டு இருக்காரு. கில் வந்து ஒரு சம ரெசிலியன்ஸ் கொடுத்தாரு. ஓடிஐல பேட்டிங் ஸ்டைல் அப்ரோச் எல்லாமே மாத்தி இப்போ நம்பர் 1 ஓடிஐ பிளேயரா இருக்காரு, பேட்டரா இருக்காரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் ஓகே. டெஸ்ட் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிக்சடான ஸ்பாட் தான் வச்சுக்கோங்க கில்லுக்கு. T20 அப்படிப்பட்ட கில்லுக்கே T20ல இடம் இல்ல. ஏன்னா இப்போ T20 அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆனா ஒருத்தர் வேணும். அந்த நம்பர் சரி ஓப்பனர் கிடைக்கல அப்படின்னா கில்லையுமே ஒரு ஓப்பனரா கன்சிடர் பண்ணினா கூட கில்லுக்குமே ஆல்ரெடி காம்படிஷன் அங்க இருக்கு. சோ கில் அண்ட் கெய்க்வாட் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மேபி ஃபியூச்சர்ல எனக்கு இந்தியன் டீம்ல செட்டப்ல வருவாங்க அப்படின்னு தோணுது. அதாவது நம்பர் 3 ஸ்பாட்ல சொல்றேன், அதாவது ஒரு விக்கெட் ஆனனே. ஸோ அதான் அதுக்காக மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் பார்த்துட்டு இருக்கு. அது நம்பர் 3ல வந்து ஆடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டீவன் ஃபிளமிங்க கேட்டா நாங்க வந்து ட்ரிபாத்தியை வந்து நாங்க ஓப்பனரை தான் பார்த்தோம் ஆப்ஷன் இல்லாம. எதுக்கு பூனேல ஆனதுக்காக ஓப்பனரா பார்த்தாங்க ஓகே. அதுக்கப்புறம் ட்ரிபாத்தி 1 டவுன் அடிக்கலாம், 2 டவுன் அடிக்கலாம், எஸ்ஆர் வச்சுக்கலாம். திரும்ப நாங்க எடுக்கும் போதே ஓப்பனரா தான் பார்த்தோம் அப்படின்னா அப்போ ருத்துராஜ் யாரு? லைக் ருத்துராஜ் ஆல்ரெடி ஓப்பனர் தானே. ருத்துராஜ் அப்ப நீங்க 1 டவுன் அமைச்சிட்டு ஓகே ரச்சின் ரவீந்திரா ஒரு சைடு செட் ஆயிட்டான். நான் என்ன சொல்றேன், இப்போ எனக்கு வந்து ஓகே இப்போ எல்லா கன்ஃபியூஷனையும் தாண்டி ரச்சின் ரவீந்திரா, கான்வே, ருத்துராஜ் அப்படின்ற டாப் 3க்கு வந்திருக்கீங்க. ஓகே இது இந்த 3 பேர்ல யார் 1 or 2 ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. அட்லீஸ்ட் கான்வே எனக்கு தெரிஞ்சு கான்வே மட்டும் தான் கொஞ்சம் ஆடினா ஓப்பனரா மட்டும் தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்றபடி ரச்சின் அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் 2 பேருமே ஃபிளெக்சிபிள் தான். ருத்துராஜ்லாம் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் ஃபினிஷராலாம் வந்து ஆடிக்கலாம். ஓகே நம்ம அந்த அளவுக்குலாம் போவாங்க. இது IPL, அது மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் தான். இங்க வந்து அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா உங்களுக்கு தெரியும், நியூசிலாந்துல ரச்சின் ரவீந்திரா ஓப்பனராகவும் ஆடிருக்கான், 1 டவுனாகவும் ஆடிருக்கான், 2 டவுனும் ஆடிருக்கான். லைக் அந்த டாப் 4 ஸ்பாட்ஸ்ல எங்க வேணா நம்ம ரச்சின் ரவீந்திரா ஆடலாம். சோ ரச்சினுமே வந்து ஓப்பனரா தான் ஆடணும் அப்படின்னு கிடையாது. கான்வே மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கான். சோ இந்த 3 பேர்ல நீங்க கான்வே, கெய்க்வாட், ரச்சின் 1 டவுன் ஆடலாம், இல்ல கான்வே, ரச்சின், கெய்க்வாட் 1 டவுன் ஆடலாம். எப்படி வேணா பண்ணலாம். இந்த டாப் 3 எனக்கு பிரச்சனையே இல்லை. அடிக்கல நான் ஃபியூச்சர்ல எப்படி சொல்றேன், இந்த டீம் காம்பினேஷனுக்கு சொல்றேன். ட்ரிபாத்தி எடுத்துறீங்க, விஜய் சங்கர் ஓகே. விஜய் சங்கர் அதான் நெக்ஸ்ட் வரும். விஜய் சங்கர் உங்களுக்கு வந்து நாங்க சொன்ன ஸ்குவாட் படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 7th பவுலரா உங்களுக்கு வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறேன். 8th பவுலர் ரச்சின் ரவீந்திரா லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் போடுவான். விஜய் சங்கர் வந்து ரைட் மீடியம் ஃபாஸ்ட் போடுவாரு. ஸோ உங்களுக்கு வந்து அங்க பேட்டிங்லயும் மிடில் ஆர்டர்ல ஆடலாம் விஜய் சங்கர். ஸோ 8 பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்பாட் படி பார்த்தா 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. விஜய் சங்கர் நேற்று அதே மாதிரி நிறைய பேர் விஜய் சங்கர் லைக் மேல அங்க ஆடவே இல்லை. அடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் சிஎஸ்கேட பேட்டிங் டெப்த் மேல எனக்கு கொஸ்டின் மார்க் வருது. என்னன்னா லாஸ்ட் இயர் இந்த அளவு கூட இந்த வாட்டி பேட்டிங் டெப்த் இல்ல நமக்கு சிஎஸ்கேக்கு. இந்த 2018 அந்த கம்பேக் சீசனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாப் ஒரு அப்பெல்லாம் வந்து இத்தனைக்கு இம்பாக்ட் பிளேயர் கூட கிடையாது. அப்பயே நமக்கு 8ல இருந்து 9 பேர் ஷர்துல் தாக்கூர், தீபக் சர் வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. இப்போ வந்து அஸ்வினோடய அது நின்னுருதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேள்வி வருது. லிட்டலா 8 பேர் அவ்வளவுதான். இம்பாக்ட் பிளேயர் சேர்த்து 8 பேர் எப்படி இருக்கு, இம்பாக்ட் பிளேயர் இல்லாம அப்பெல்லாம் வந்து 9 பேர் நமக்கு அப்படியே டாப். அந்த லாஸ்ட் ஒரு 2 பேர் மட்டும் தான் பேட்டிங் ஆட முடியாது, பியூர் பவுலர்ஸா இருப்பாங்க. மற்ற பேர் 9 பேர் இம்பாக்ட் பிளேயர் இல்லாமலே நமக்கு வந்து பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல அது அஸ்வினோடய ஸ்டாப் ஆயிடுதா? ஒன்னும் இல்ல, நேத்தே ஒரு கொலாப்ஸ் ஆச்சு. என்ன கேட்டா சரி நம்ம சேசிங் வரதுக்கு முன்னாடி பவுலிங் முடிச்சுட்டு வரலாம். இப்போ இந்த டீம் காம்பினேஷன் ஒரு பாதி பார்த்திருக்கோம். இது நம்ம சேசிங் பண்ணும்போது மீதி அப்படியே நான் கீழே வரேன். பவுலிங்ல தான் அன்ஷுல் கம்போஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். நியூ பால் பவுலர் உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி. மற்ற பிளேயரை பால் போட்டு எங்கேயோ டீப்ல நின்று கேட்ச் அவுட்டா பரவாயில்ல. அவன் பால் போட்டதே ஃபுல் டாஸ், அதுவே முதல்ல தப்பு. அதையும் கேஎல் ராகுல் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே அவன் பால் போட்டு அவன் விக்கெட் அவனே கேட்ச் அவுட்டா, அதுக்கு நம்ம என்ன சொல்றது, வந்து அபிஷேக் போரல் கிட்ட சமாடி. ஓகே அங்கேயே முகேஷ் சௌத்ரியை ஸ்டாப் பண்ணிருக்கணும். சரி ஓகே நீங்க முகேஷ் சௌத்ரி ஏதோ சொன்னாங்க இந்த டொமஸ்டிக் சீசன்லாம் வந்து நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காங்க, அன்ஷுல் கம்போஜை ப்ரிஃபர் பண்ணி, அதனாலதான் அன்ஷுல் கம்போஜோட முகேஷ் சௌத்ரிக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே. இப்போ ஆல்ரெடி கலீல் அஹ்மட் அதே மாதிரி அதை எக்ஸலண்டா போட்டுட்டு இருக்கான். லைக் நம்ம கலீல் அஹ்மட் ஒரு சில மேட்ச் அடிவாங்கன்னு நினைச்சோம். பட் கலீல் அஹ்மட் இப்போ போறதை பார்த்தா கண்டிப்பா கலீல் அஹ்மட் தான் இந்த வாட்டி லைக் நம்ம பவுலிங்ல கன்சிஸ்டன்டா இருப்பான்னு தோணுது. அட்லீஸ்ட் அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல கலீல் அஹ்மட் அதான் பால் அப்படி இப்படி அலைய விட்டு லாஸ்ட்ல வந்து நமக்கு ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல எடுத்து கொடுத்தான். இந்த கூட வந்து கலீல் அஹ்மட் மாதிரி இன்னொரு பிளேயர் வேணுமா? 2 பேருமே கைண்ட் ஆஃப் அதே லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் மாதிரி தான். ஸோ முகேஷ் சௌத்ரி அண்ட் கலீல் அஹ்மட் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் பேசர் வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமா? அந்த மாதிரி டிசிக்குமே அப்படிதான் சொன்னாங்க. மிச்சல் ஸ்டார்க் நட்ராஜன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா நட்ராஜன் அவங்க ஆட வைக்க மாட்டாங்க. ஓகே அது வேற கதை, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ரிவ்யூ வீடியோல தான் பார்த்துக்கலாம். அண்ட் தென் அதான் இங்க வந்தீங்கன்னா
முகேஷ் சௌத்ரி அண்ட் கலீல் அஹ்மத் 2 பேருமே வேணுமா? ஓகே, நல்ல ஸ்டார்ட்ஸ் பண்ண நெட்ஸ்லாம் நல்லா போட்டலாம், ஓகே. பட் ஸ்டில் அந்த காம்பினேஷனுக்கு அட்லீஸ்ட் இன்னொரு ரைட் பேசர் இருந்திருக்கலாமோ. அன்ஷுல் கம்போஸ் இருந்தானா உங்களுக்கு அன்ஷுல் கம்போஸ் அண்ட் கலீல் அஹ்மத் 2 பேருமே நியூ பால் பவுலர்ஸ் தான். ஈஸியா அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு 5 ஓவர் தள்ளிட்டு கலீல் அஹ்மத் 3 ஓவர் போட்டு செகண்ட் ஓவர் அண்ட் 4th ஓவர் அன்ஷுல் கம்போஸ் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே எப்படியும் 6th ஓவர் அஸ்வின் எடுத்துட்டு வந்து போறீங்க. நேத்து அஸ்வின் ஓகே எக்கனாமிக்கலா போட்டாரு, ஒரு 7 எக்கனாமி தான் கொடுத்தாரு, 3 ஓவர் போட்டு 21 ரன். அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு ஜடேஜா நூர் அஹ்மத் வந்தாங்க. அதுதான் இப்போ வந்து இந்த காம்பினேஷன் எல்லாருமே அதே மாதிரி எடுத்து அஸ்வினை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. நான் நிறைய வீடியோ பார்த்தேன், நிறைய ஹேட்டர் அஸ்வின் மேல. லைக் கரெக்ட் தான், யூடியூப் சேனல் அவ்வளவு பேசிட்டு நல்லா என்னமோ நிறைய பேர்லாம் ஒரு பாயிண்ட் மேல போயிட்டு என்ன அமெரிக்கால கூப்பிட்டாக, நான் அங்க போனேன் இங்க போனேன், நான் அங்க அப்படி யோசிச்சேன் இங்க இப்படி யோசிச்சேன் அப்படின்னா அஸ்வின் வந்து நம்மள யூடியூப் சேனல்ல போட்டு நல்லா மில்க் பண்ணிட்டு என்னமோ அவரு தான் யோசிச்சு போடுற மாதிரியும் மத்த போடலாம் யோசிக்காம போட. உண்மையிலே நானும் அப்படிதான் நினைச்சேன். நிறைய பேர் நீங்களே பாருங்களேன், நிறைய பேர் இப்ப இந்த அஸ்வின் யூடியூப் சேனல் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தோனிக்கு அப்புறம் வந்து நிறைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு யோசிச்சு போற ஒரே பவுலர். லைக் தோனி வந்து பவுலர் கிடையாது, கீப்பிங்ல கேப்டன்சி மூவ்ஸ் ஆகட்டும், ஃபீல்டிங் செட்டப் ஆகட்டும் எல்லாம் ஓகே நல்லா யோசிச்சு பண்றான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் தான் வந்து லைக் அதான் நல்லா யோசிச்சு போடுறாரு பவுலிங்ல. நானுமே அப்படிதான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், அஸ்வின்லாம் உங்களுக்கு டீம்ல இருந்தானா நீங்க வந்து போய் தோனிலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா இப்போ துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் அந்த 23 நிறைய ஒயிட் எல்லாம் போடும்போது தோனி போயிட்டு ஷோல்டர் மேல கையை போட்டு ஒன்னும் இல்லப்பா நீ இப்படி போடு நான் பாத்துக்கிறேன் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு போடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க தோனி அந்த மாதிரிலாம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மோஹித் சர்மா நல்லா போட்டு இருந்ததுக்கே ஹர்திக் பாண்டியா வந்து 2023 இது ஃபைனல்ல ஜடேஜா அடிச்சு கொடுத்த ஃபைனல்ல நல்லா தான் போட்டுட்டு இருந்தா மோஹித் சர்மா. இவங்க போயிட்டு ஏதோ ஹர்திக் பாண்டியா நெஹராவும் ஏதோ இன்புட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த 6-4 போச்சு. அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ அஸ்வினே போதும், அஸ்வினே பவுலிங் யூனிட் அப்படியே இந்த மெயின் ஃபாஸ்ட் பவுலர் வந்து he is leading the bowling attack அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா இருக்காருன்னா பும்ரா லீட்ஸ் த bowling attack with அர்ஷ்தீப் சிங் இந்தியன் டீம்ல சொல்றேன். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அஸ்வின் இருந்தானா அஸ்வின் ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின் ரெண்டுத்தையும் சேர்த்து அஸ்வின் தான் பவுலிங் அட்டாக்கோட லீடராகவே இருப்பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. யோசிக்கா அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அவர்கிட்ட நீங்க இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேசினதெல்லாம் பார்த்தா யூடியூப் சேனல் அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க வந்து போட்டது என்னன்னா அஸ்வின் இப்படி போட்டது. அஸ்வினோட ஸ்ட்ரென்த்துக்கு அஸ்வின் போட்டு அடிவாங்கன்னா அது வேற. ஓகே, அந்த பேட்ஸ்மேன் நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி நல்ல அப்ரோச்சோட வந்திருக்கான்னு சொல்லலாம். அஸ்வின் போடுறதே வந்து அஸ்வின் கேரம் பால் ஓகே, ஒரு வந்து என்ன சொல்றது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் அது. அந்த பாலை போட்டாங்கன்னா அடிக்க மாட்டாங்க. அது அஸ்வின் ஏன் அந்த பால் போட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாருன்னா அப்போலாம் அஸ்வின் ஃபுல்லா ஆஃப் ஸ்பின் தான் போடுறது. திடீர்னு ஒரு பால் அந்த பால் எந்த பால் கேரம் பால் போடுறானே தெரியாது. திடீர்னு ஒரு பால் கேரம் பால் போட்டா ஓகே. கேரம் பால் ஆக்சுவலா அது வந்து பெரிய டேர்ன்லாம் ஆகாது. இது வந்து என் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் பெரிய டேர்ன் ஆகாது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகி போகும். நார்மலா ஃபிளை பண்ணி போட்டா ஸ்லோ வரும். அந்த ஸ்லோனஸ்க்கு பேட்ஸ்மேன் வந்து பழகிட்டு திடீர்னு ஒரு பால் ஸ்பீடா சர்க்கு அப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதான் அந்த டக்குன்னு ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு ஷாக் ஒன்று இருக்கும். ஓகே, டக்குன்னு அவுட் ஆவாங்க, போல்ட் ஆவாங்க. அதனாலதான் கேரம் பால் எல்லாம் நிறைய பேர் வந்து எல்பிடபிள்யூ ஆகுறது. திடீர்னு அப்படியே வந்து கரெக்டா பேட்ல அடிக்கும், இல்லைன்னா வந்து காட் பிஹைண்ட் கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுக்கறதாகட்டும். கேரம் பால்ல மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்டம்பிங் ஆயிருக்கு, ஆனதே இல்லைன்னு சொல்ல. பட் மற்ற பால் ஆகிறதோட கேரம் பால்ல ஸ்டம்பிங் ஆகிறது கம்மி தான். ஏன்னா அதான் அவ்வளவு ஸ்பீடா போகணும் போது பேட்ஸ்மேன் வந்து கிரீஸ் உள்ளே தான் நிற்பாங்க. பேட்ஸ்மேன் அதை வந்து இறங்கி வந்து ஆட மாட்டாங்க. அதே மாதிரி அஸ்வின் அப்போலாம் என்னன்னா தோனி அஸ்வின் காம்பினேஷன்ல திடீர்னு ஒரு வைடு, அதாவது ரிதம் இல்லாத மாதிரியான எனக்கு பவுலிங்கே போட தெரியாதுன்ற மாதிரியும் 2011 அப்போ வந்து திடீர்னு ஒரு வைடு போடுவாரு. அதை வச்சு பேட்ஸ்மேன் ஓகே ரிதம்ல இல்லைன்னு நினைப்பாங்க. திடீர்னு அப்போ ஒரு பால் சம பால் ஒன்று போடுவாரு, ஃபிளை பண்ணி போடுவார். அஸ்வின் கிட்ட இல்லாத வேரியேஷனே இல்லை. கேரம் பால் இஸ் ஒன் ஆஃப் த வேரியேஷன் தான். அது அஸ்வின் மற்ற வேரியேஷன் திடீர்னு லெக் ஸ்பின்லாம் போடுவாரு. அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணா கேரம் பால் கொஞ்சம் நிறைய போடுவாரு. அதனால அஸ்வின் இஸ் நோன் ஃபார் கேரம் பால். இப்போ எப்படி தோனி வந்து ஹெலிகாப்டர் ஷாட் சொல்றான் அந்த மாதிரி. பட் அப்படி இருக்க அஸ்வினியா வந்து ஸ்ட்ரென்த்துக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லா பாலும் கேரம் பால போட்டா ஒரு பாயிண்ட்ல இப்போ இருக்க கேம்ல எல்லாமே கிரவுண்ட்ஸ் எல்லாம் ஸ்பீடா வருது. நீங்க அந்த இடத்துல போய் ஃபாஸ்டா போட்டா இன்னும் நீங்க டைம் பண்ணா ஈஸியா அடிக்கலாம். அதான் நிதிஷ் ராணாலாம் அடிக்கிறான்னு தெரிஞ்சு காலிலேயே வந்து நீங்க திரும்ப போயிட்டு ஒரு ஸ்பின் ஆகாம காலிலேயே போட்டா கோவம் தான் வரும். அதனாலதான் எல்லாரும் ஹேட்டட் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்காக உடனே அஸ்வினை டீம் விட்டு தூக்கிடணும், அன்ஷுல் கம்போஸ் அஸ்வின் பதில் எடுத்துடணும் அப்படிலாம் சொல்றதெல்லாம் தப்பு. என்ன கேட்டா தான் இப்போ எடுத்துட்டு வந்தாங்க ஜமி ஓட்டன் பதில் அன்ஷுல் கம்போஸ், ஜமி ஓட்டன் பதில் முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு பதில் நான் கேட்டா அன்ஷுல் கம்போஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு அந்த 3 ஸ்பின்னர்ஸ் அதான் இந்த 3 ஸ்பின்னர்ஸ் கான்செப்ட் வரும்போது ஆப்ஷன் முடிஞ்சோடனே எல்லாம் ஓகே ஸ்பின் ட்ரையோ இருக்கு எங்ககிட்ட, நூர் அஹ்மத் ஜடேஜா அஸ்வின் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 ஓவர் போறது வந்து நியாயமா ருத்துராஜ் கெய்க்வாட் இப்படி பண்றது. இந்த 8 ஓவர் வந்து 2 ஸ்பின்னர் வச்சு போடலாமே, இன்னொரு பேஸ் போலர் ஆடலாமே அப்படின்னு சொல்லலாம். தப்பு தான். பட் ஸ்டில் அப்படி அதுக்காக நீங்க வந்து 3 பவுலருமே வந்து என்ன கேட்டா ஸ்பெல் முடிக்க முடியாது. 10 ஓவர் போடலாம். 8 ஓவர்ன்றத ஒரு பவுலருக்கு 4 ஓவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி 2 பவுலருக்கு 3 ஓவர் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேட்ச் யார் நல்லா போறாங்க அதனாலதான் 3 பேருமே வச்சு அட்டாக் பண்ணிடணும். ஓகே எண்டு மாறுது அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் அஸ்வின் நீங்க எப்படியும் பவர் பிளே 6th ஓவர் கொடுத்துட போறீங்க. அஸ்வின் ஒரு ஓவர் போட்டாச்சு. அடுத்தது ஸ்ட்ரைட்டா ஜடேஜா எடுத்துட்டு வந்துருங்க 7th ஓவர். அதுக்கு அடுத்தது ஒரு ஓவர் வந்து நூர் அஹ்மத் எடுத்துட்டு வந்துருங்க. இல்ல அஸ்வினுக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு திரும்ப ஜடேஜாக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நூர் அஹ்மத் எடுத்துருவாங்க. இப்போ ஓகே இப்போ 2 நூர் அஹ்மத் ஒரு ஓவர்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து இந்த 2 யார் நல்லா போட்டாங்களோ அப்படியே இன்னும் 2 ஓவர் அப்படியே கண்டினியூஸா போட்டு ஸ்பின் சோ கோல்டுன்றது அதுதான். அந்த 15th ஓவருக்குள்ள அப்படியே 4 ஓவர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்திரானா எப்படியும் கொண்டு வரீங்க. இன்னொரு எண்ட்ல வந்து ஜடேஜாவும் நூர் அஹ்மதா
அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைனா 2 பவுலருக்கு 4+4+2 அப்படி கொடுக்கலாம், 3 பவுலர் சேர்த்து. அதே மாதிரி இல்லைனா 4+3+3 அப்படி கொடுக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் பண்றதை பார்த்தா 3+3+2 தான் கொடுக்குறாரு லிட்டரலா. அந்த 8 ஓவரை வந்து 4, அதுக்கு நீங்க 4 2 ஓவர் வெறும் அஸ்வின் அது 100 ரன் தூக்க முடியாது, வயலட் கேப் லிஸ்ட்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது நேத்து வந்து 100 ரன் ஓகே 3 ஓவர் 36 காஸ்ட்லி தான். பட் ஸ்டில் இன்னொரு ஓவர் போட்டு தான் மேபி 100 ரன் இன்னொரு ஒரு விக்கெட் 2 விக்கெட் ஆச்சு எடுத்திருப்பாங்கல்ல. அந்த டைம் 36 கொடுத்துட்டாங்க, அப்படி 100 ரன் ஸ்டாப் பண்ணியாச்சு. அஸ்வின் நேத்து நல்லாவே போட்டாரு, அஸ்வின் 3 ஓவர் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஜடேஜா நேத்து செகண்ட் ஓவர் கொஞ்சம் ரன் போச்சு, பட் ஃபர்ஸ்ட் ஓவர் செமையா போட்டு ஒரு விக்கெட் வரை எடுத்தான். அபிஷேக் போரோட விக்கெட் ஜடேஜா தான் எடுப்பாரு. அந்த டைம்ல ஜடேஜாக்கும் நீங்க ஸ்பெல் முடிக்கலன்னும் போது அதுக்கப்புறம் உடனே திடீர்னு 15th ஓவர் முகேஷ் சௌத்ரி வரா. இவன் ஏன்டா வரா, இப்போ இன்னும் இருக்கேடா இத்தனை பவுலர்ஸ் ஓவர் இருக்கேன்னும் போது திடீர்னு முகேஷ் சௌத்ரி எடுத்து கொடுக்குறாங்க, திடீர்னு கலீல் அஹ்மத் வரா. ஓகே அது லாஸ்ட்ல மேபி 100 ரன் எடுத்த காரணமே 100 ரன் என்ன மாதிரி ஒரு டேலண்ட்னா குஜராத் டைட்டன்ஸ், அதாவது அகமதாபாத், அதான் குஜராத் டைட்டன்ஸ் ஆடும்போது அகமதாபாத் ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு அங்கேயே வந்து 19th ஓவர் போற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு 100 ரன் கிட்ட. ஸோ 100 ரன் நீங்க ஒரு டெத் பவுலரா கன்சிடர் பண்ணலாம். பட் ஓகே இவங்க அப்படிலாம் பண்ணல. அட்லீஸ்ட் 16th ஓவர் வரைக்கும் 100 ரன் வச்சு தள்ளிட்டு ஒரு 2 10 ரன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 ரன் இப்போ 13th ஓவர் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, 13, 15, 17, 19 சாரி 14, 16, 18, 20 அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த எண்ட்ல வந்து இன்னொரு பவுலர் வச்சு நீங்க அப்படியே ஒப்பைத்திட்டு வந்து லாஸ்ட் ஒரு ஓவர் 2 ஓவர் மேபி கலீலுக்கு ஒரு ஓவர் இருக்கும், அந்த ஓவர் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் 3 ஓவர் 10 ரன் கலீல் அஹ்மத் 10 ரன் அப்படி போட்டு முடிச்சிடலாம். இல்ல அதுக்கு முன்னாடியே வேணா திரும்ப அகைன் உங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் யாராச்சும் இருந்தாங்க, அன்ஷுல் கம்போஜ் இருந்தாங்கன்னா அதான் சொல்றேன். அன்ஷுல் கம்போஜுக்கு அப்ப 2 ஓவர் இருந்திருக்கும். நீங்க கலீலுக்கு 3 ஓவர் பவர் பிளேல கொடுத்துட்டு அன்ஷுல் கம்போஜுக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு அஸ்வின் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பின் சோக்கோல்ட் அப்படியே எடுத்துட்டு வந்து 10 ரன் நடுவில் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப அன்ஷுல் கம்போஜுக்கு 2 ஓவர் இருக்கும், அதுல ஒரு ஓவர் அன்ஷுல் கம்போஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 ரன் கலீல் அஹ்மத், அதுக்கப்புறம் 10 ரன் அப்படி கொடுத்தா ஈஸியா முடிக்கலாம். கலீல் அஹ்மத் லாஸ்ட்ல கூட வந்து ரொம்பலாம் ரன் கொடுக்கல லாஸ்ட் ஓவர் போடும்போது கூட. சோ அதுக்குன்னு கலீல் அஹ்மத் ஃபுல்லா டெத் ஓவர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அப்ப நமக்கு மேல ஆள் இல்லாம போயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து 10 ரன் வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்ககிட்ட அன்ஷுல் கம்போஜ் ஒரு ஆள் இருக்காங்க, அது இருக்கும்போது நீங்க 10 ரன் மேல யூஸ் பண்ணா அப்புறம் கீழே டெத்ல யார் கூட 10 ரனாமே எக்ஸலண்டா போட்டான். அந்த லாஸ்ட் ஓவர் அகைன் அதான் கேஎல் ராகுல் நின்று அடிச்சதுனாலதான் அதான் நிறைய பேருக்கு இந்த ஸ்டாயினிஸ் ஞாபகம் வந்திருக்காங்க. எனக்குலாம் கண்டிப்பா வந்துச்சு. நான் 2 மேட்ச் போன வருஷம் லக்னோ மேட்ச் போனேன், அங்கேயும் இதே தான் ஆச்சு, இங்கேயும் வந்து அதே தான். திரும்ப நமக்கு வந்து என்னடா அது வந்து செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணுவாங்க, இது வந்து கேஎல் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நின்று ஒரு 2 நின்று அடிச்சுட்டு போயிட்டான். அக்சர் பட்டேல் விக்கெட்லாம் எடுத்தாங்க. பட் ஸ்டில் தான் நம்ம பவுலிங் நல்ல லிட்டரலா நேத்து நல்லா போட்ட மாதிரி இருக்கும். பட் அந்த லீக் பண்ணது வந்து முகேஷ் சௌத்ரி 100 ரன் தான். 100 ரன் ஓகே தப்பு சொல்ல முடியாது, ஒரு மேட்ச் விக்கெட்டும் எடுத்தாரு. முகேஷ் சௌத்ரிலாம் எனக்கு அவன் வர கேட்ச் அவனே விட்டு ஒரு 10 ரன் ஒரு 20 ரன்ஸ் கம்மி பண்ணி தான் மேபி சேஸ் பண்ணிருக்கலாமா, ஒரு மேபி பார்லயே நம்ம வந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பவுலிங் காம்பினேஷன்ல போயிட்டு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ், அது இல்லாம உங்களுக்கு அர்ச்சனா 4வது லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் போடுவாரு, அது இல்லாம உங்களுக்கு விஜய் சங்கர் வந்து போடுவாரு. ட்ரிபாத்தி தீபக் கூட எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டீம்ல வரமாட்டாங்க தான் நினைக்கிறேன். நேற்று அதே மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் உண்மையிலே. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அந்த ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கேட்ச் ட்ரை பண்ணி அதை 4 விட்டான், அது ஒரு மிஸ்ஃபீல்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி கேட்ச் விட்டதா. இதை தவிர எனக்கு தெரிஞ்சு நேற்று பெருசா மிஸ்ஃபீல்ட் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஆனா ஃபீல்டிங் பொசிஷன்ஸ்ல மேபி நம்ம கொஸ்டின் கேட்கணும், டிசியோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்மளோட பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு. எப்பவுமே எப்படின்னா பொசிஷன் கரெக்டா வைப்பார் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சில. நம்ம ஆளுங்க ஆனா ஃபீல்டிங்ல சொக்கிடுவாங்க. நேற்று என்னன்னா ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணாங்க, 1-2 மிஸ்ஃபீல்ட் ஆக தான் செய்யும். நம்ம பண்ண மிஸ்ஃபீல்டுலாம் கம்பேர் பண்ணா அந்த 1-2 எவ்வளவு பரவாயில்ல. அதுக்கு நேற்று மேபி ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் ராங்கா வச்சுட்டு, ஏன்னா அவங்க நல்லா கேப் பிக் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க நம்ம கேப்ல அடிச்சாலும் அது போக மாட்டேங்குது ஒரு பாயிண்ட் பால் போலையா இல்லை அவங்க நல்லா ஃபீல்டிங் பொசிஷன், அவங்களும் நல்லா ஃபீல்டிங் பொசிஷன் வச்சாங்க. அஃப்கோர்ஸ் பாலும் போல தான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். ஸோ தான் பட் ஓகே மற்ற மேட்சஸ் கம்பேர் பண்ணா நேற்று ஃபீல்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இதை சேஸ் பண்ணலாம்னு வரும்போது அஃப்கோர்ஸ் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணாங்க. அதுதான் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, கான்வே அந்த லெக் பைஸ் ஒரு 4 கிடைச்சது. இந்த அப்ரோச் எல்லாம் நேற்று ஓகே நம்ம வந்து 180 அடிக்கணும் 2018 அப்புறம் 180+ நம்ம சேஸ் பண்ணதில்லை அப்படின்ற மைண்ட் செட்லேயே போனால் கண்டிப்பாக ப்ரெஷர் தான் ஆகும். அந்த 180 நம்ம இன்னைக்கு எப்படி அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஓவருக்கு ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் 10 இல்லைன்னா ஒரு 9 ரன்ஸ் ஓவருக்கு ஒரு பவுண்டரி சிங்கிள்ஸ் தட்டிக்கிட்டே இருந்தாலே வின் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம ருத்ராஜ் கெய்க்வாட் அதுக்கு முன்னாடி தான் ஒரு டிரைவ் ஒன்று சூப்பரான ஒரு டிரைவ் ஒன்று ஆடினா ஸ்டார்ட் பால், அதுக்கு அடுத்து உடனே திரும்ப அடுத்த பாலே தூக்கி அங்க ருத்ராஜ் கெய்க்வாட் அடிப்பான்னு தெரிஞ்சு அங்க ஒரு ஃபீல்டு வச்சு அவுட் ஆறான். எதுக்கு ஒரு பவுண்டரி வந்துச்சுல, டாட் பால் ஆடக்கூடாது, அதுக்குன்னு லைக் போயிட்டு 6-4 தான் அடிச்சுட்டே இருக்கணும், அதுவும் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் டாட் பால் ஆடாம சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு அவங்க பாருங்க அவங்க எத்தனை டாட் பால் ஆடிப்பாங்க சொல்றீங்க. இத்தனைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் நேற்று ஆக்சுவலா பவுலிங்ல அதனால தான் சொன்ன பவுலிங் நேற்று கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராஸ் போடல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டாட்ஸ்ல பார்க்கல, பட் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5-6 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருப்போம். ஆனா அவங்களாம் நான் நேற்று மேட்ச் நடுவில் எக்ஸ்ட்ராஸ் பார்க்கும்போது 13 எக்ஸ்ட்ராஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மேபி போட்டிருக்கலாம். நேற்று வந்து நம்ம எக்ஸ்ட்ராஸ் போடாமலே அவங்க பேட்டிங் நல்லா ஆடினாங்க. அவங்க அவ்வளவு எக்ஸ்ட்ராஸ் போட்டு நம்ம பேட்டிங் நல்லா இல்லை. இதுதான் ஸோ சேஸ் பண்ண வரும்போது டக்குன்னு விக்கெட் விட்டாங்க. ஓகே ரச்சின் ரவீந்திரா வந்து அதை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாட், அது பவுலர் டக்குன்னு ரியாக்ஷன் டைம்ல கேட்ச் பண்ணிட்டான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் டிரைவ் அடிச்சுட்டு உடனே தேவையில்லாத லைக் தூக்கி அடிக்கிற ஒரு இன்டென்ட் அங்க ஃபீல்டர் இருக்கான்னு தெரிஞ்சு பால் மேபி நின்று அந்த ஷாட்லாம் ருத்ராஜ் எப்படி ஆடுவான்றது நமக்கு தெரியும்.
அந்த ஷாட் கண்டிப்பா 6 போக வேண்டிய ஷாட். ஆனா பால் நின்று வந்ததுனால ஓகே இங்க வந்து ருத்ராஜ் கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திரும்ப அகைன் கான்வே, ஓகே அட்லீஸ்ட் கான்வே வச்சு ஒரு 2 நிப்பான்னு பார்த்தா கான்வே நல்லா ஆங்கர் பண்ற பேர்ல அவுட் ஆயிட்டான். அவ்வளவுதான், உங்களுக்கு பவர் பிளேயே 3ல இருந்து 4 விக்கெட் கிட்ட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க இந்த பவர் பிளேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதே இப்போதான் வந்து விஜய் சங்கர் கேஸ் வருது. விஜய் சங்கர் பேட்டிங் நல்லா இல்ல, விஜய் சங்கர் என்ன பண்ண பால் சாப்பிட்டாங்க. லிட்டரலா அந்த பாயிண்ட் மேல தான் அந்த பேட்டிங் டெப்த் கொஸ்டின் வருது. பேட்டிங் டெப்த் சென்னைக்கு இந்த சீசன் இல்ல இருக்குதுன்னு நம்ம நினைச்ச 8 பேர் பேட்டிங் வரணும்னு சொன்னாலுமே தோனி ஆர் அஸ்வின் 8th வராங்கன்னு வச்சுக்கோங்க, 7th 8th தோனி அண்ட் அஸ்வின் வச்சுக்கோங்க. இப்படி இருக்க சமயத்துல உங்களுக்கு வந்து மேல உங்களுக்கு ஆடினா மட்டும் பேட்டிங் டெப்த் இருக்குன்றதுக்காக டெப்த் இருக்கு மேல எவனுமே ஆடாம எல்லா மேட்ச் கீழே இருக்க வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அசுதோஷ் சர்மா டெல்லிக்கு அடிச்ச மாதிரி எந்த டீமுமே எல்லா மேட்ச்மே எல்லாரும் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த டீமா இருந்தாலும் ஓப்பனர்ஸ் ஸ்டார்ட் கொடுக்கணும். அதே மாதிரி சென்னைக்குமே நான் வந்து ஓப்பனர் ஸ்டார்ட் கொடுக்கல. இது வந்து 2 கேஸ் தான். அதே சொல்லிட்டு இருக்கோம், நம்ம வின் பண்ண சீசன்ல நம்ம ஓப்பனர் ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது வேஸ்ட். அப்ரோச் மாத்தணும் மட்டும் சொல்றீங்களே, அப்போ ஓப்பனர்ஸ் ஆடிட்டு இருக்கோம், ஓப்பனர்ஸ் எங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்தாதான் நாங்க வந்து கீழே வந்து எங்களுக்கு அப்படியே ஈஸியா குஷனைஸ் ஆயிடும், நாங்க வந்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல. 5 சீசன் ஓப்பனர்ஸ் உங்களுக்கு ஓகே, கோர்ஸ் ஃபைனல்ஸ்ல ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க, அதனாலதான் வின் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. சீசன் ஃபுல்லா ஓப்பனர்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அப்ப நீங்க அப்ரோச் மாத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா அது தானே மாறணும். அதுக்குன்னு ஓப்பனர்ஸ் ஆடக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஓப்பனர்ஸ் ஒரு மேட்ச் ஆடுவாங்க, இவங்க ஒரு மேட்ச் ஆடுவாங்க, இன் அண்ட் அவுட் மாறி தான் இருக்கும். ஆக மொத்தம் அந்த இன்டென்ட்ன்றது இருக்கணும். நீங்க வந்துட்டு சும்மா ஓப்பனர்ஸே அடிக்கலன்னா ஆமா அப்போ ஓப்பனர்ஸ் அடிக்கலாம், அப்போ தோனி மட்டும் எப்படி அடிக்க முடியும்? தோனி உங்களுக்கு சொல்லிட்டாரு தோனி மேல வர மாட்டாருன்னு கழிச்சு. நேற்று 10 ஓவர்ஸ்ல வந்தாரு, ஏன்னா 5 விக்கெட் வந்துச்சு, ஓகே வந்துட்டாரு. நேற்று அஸ்வினோட அனுப்பிச்சிருக்கிறதுக்கு தோனிக்கு பெருசா டைம் எடுத்திருக்காது, ஆனா தோனி வந்து ஆடினாரு. தோனி அப்பெல்லாம் மேல வந்து ஆடினதுக்காக அதான் தோனியோட பொசிஷன். உங்களுக்கு ஆக்சுவலா நம்பர் 3 ஒரு சில டைம் நம்பர் 4 கூட வந்திருக்காரு. 2 விக்கெட் கொடுத்தோடனே தோனி வந்து ஆடி இருக்காரு. ரொம்ப பாஸ்ட்ல நான் இது நம்பர் 3, அதாவது ஓப்பனிங் வராம 1 டவுன் வருது அந்த மாதிரி அடிக்கு. அதானே ஏதோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 மேட்ச் பண்ணியிருந்தா பெரிய விஷயம். மோஸ்ட்லி அந்த நம்பர் 2 நம்பர் 3 சரி விக்கெட், அதான் 2 விக்கெட் விழுந்து 3 விக்கெட் விழுந்து 4 விக்கெட் விழுந்து அந்த ஸ்டேஜ்லயே மோஸ்ட்லி வந்துருவாரு. அப்போ தோனி வந்ததுனால அப்போ வந்து உங்ககிட்ட இந்த ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே தான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. தோனிக்கு அப்புறம் மேபி ஒருத்தர் 2 பேர் பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனா 2018 பார்த்தா நமக்கு தீபக் சார் ஒரு மேட்ச் அடிப்பாரு, ஷார்துல் தாக்கூர் ஒரு மேட்ச் அடிப்பாரு. ஸோ ஓகே, அப்பதான் அந்த பேட்டிங் டெப்த் வந்து நமக்கு ஓப்பன் அப் ஆச்சு. 21லயும் அதே மாதிரி தான், அதே தீபக் சார் அதே ஷார்துல் தாக்கூர் இருந்தாங்க. ஸோ பேட்டிங் டெப்த் நமக்கு நல்லா இருந்துச்சு. 9 பேர் கிட்ட பேட்டிங் ஆடுற மாதிரி தான் வச்சுட்டு இருந்தோம். அது ஸ்டில் அந்த தீக்ஷனா, அதுக்கப்புறம் 22ல தீக்ஷனா, ஹேசல்வுட் வந்து நம்ம 21ல பேட்டிங் ஆட மாட்டார். தீக்ஷனா பத்தி பேசும்போது அந்த கேரம் பால் தீக்ஷனா ஏன் அஸ்வின் அளவுக்கு இல்ல ஒரு நல்ல ஸ்பின்னரா இல்ல அப்பப்போ ரன் கொடுக்குற ஒரு இன்கன்சிஸ்டன்ட் ஸ்பின்னரா இருக்கிறதுக்கான அதே தான் சும்மா கேரம் பால் போட்டுட்டு இருந்தா அடி வாங்குவாரு. இது நான் அஸ்வின் பாயிண்ட்லேயே சொல்ல நினைச்சேன். ஓகே, இப்போ தீக்ஷனா பத்தி பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. அகைன் அதான் இந்த மாதிரி ஒரு 2 பேர் அந்த மாதிரி பேட்டிங் ஆடாம இருப்பாங்க. பட் ஸ்டில் நமக்கு அங்க வந்து ஃபுல்லா அந்த டெப்த் இருக்கும். இப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்தே நம்ம கிட்ட பேட்டிங் டெப்த் இல்லையா அப்படின்னு நீங்க இதெல்லாம் நிறைய பேர் பேச மாட்டீங்க, மத்ததெல்லாம் கேக்குறீங்க தவிர இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டீங்க. பேட்டிங் டெப்த் இல்ல, மேல உங்களுக்கு வந்து அங்க அதான் சொல்றல மேல யாருமே ஆடல. தோனியோட தான், தோனி அப்ப மேல வந்து ஆடுவார், அப்ப பினிஷ் பண்ணுவார். தோனியோட ஸ்டைலே அதுதான். இவ்வளவு நாள் மாத்தாத ஒருத்தர் இப்போ வந்து கடைசி நேரத்துல வந்து நம்ம வந்தோடனே அடிச்சானு மாத்திக்க முடியும். 43 வயசு அடிச்சு இதுக்கப்புறமா இன்டென்ட்டை மாத்த முடியும். அதே மாதிரி எல்லாம் சொல்றீங்க ஓல்டு ஸ்கூல் சென்னை, ஓல்டு ஸ்கூல் அதே பழைய அப்ரோச், ஓல்டு அகாடமி பழைய அப்ரோச், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஓகே. நான் ஒண்ணு கேட்கிறேன், இது வந்து இப்பதான் இந்த மேபி உங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்றதை கிளியரா கேளுங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த இந்த அளவுக்கு அப்ரோச் இந்த ஐபிஎல்ல 300 கூட போலாம் அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ண வச்ச ஒரு டீம் யார்? எஸ்ஆர்ஹெச். அந்த எஸ்ஆர்ஹெச் 2023ல எங்க இருந்தாங்க? அதே ஹென்ரி கிளாஸ் எல்லாம் இருந்தாங்க. ஓகே, ஹெட் 24ல எடுத்துட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் 23ல அவங்க அப்ரோச் அப்படிதானே இருந்துச்சு, அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 23ல தான் அந்த நிறைய ஃபர்ஸ்ட் அந்த நிறைய 200 ஸ்கோர்ஸ் நிறைய போக ஆரம்பிச்சு. 22க்கு அப்புறம் 22லாம் ஸ்கோரே வரல, நிறைய மேட்ச் ஆக்சுவலா 200 போல 22ல. ஏன்னா மும்பைல நடந்துச்சு, அந்த 3 ஸ்டேடியம்ல தான் மாத்தி நடந்துச்சு. வென்யூஸ்ல அகமதாபாத்ல ஃபைனல் நடந்துச்சு. பட் ஸ்டில் தான் உங்களுக்கு 22ல அங்க போய் அந்த ஃபைனல்லுமே ரன் கம்மியா தான் போச்சு. உங்களுக்கு அந்த யூஸ்ட் வென்யூஸ் 3 பிச் மாத்தி அங்கே மேட்ச் நடந்தா அங்க உங்களுக்கு பிச் ஆஃப்கோர்ஸ் ஸ்லோ டவுன் தான் ஆகும். இப்போ வந்து அப்படி இல்ல. 2023ல நிறைய 200+ ஸ்கோர்ஸ் போக ஆரம்பிச்சு. எஸ்ஆர்ஹெச்மே அந்த அப்ரோச்ல தான் இருந்தாங்க. பட் அவங்க டேபிள் பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் ஃபினிஷ் பண்ணாங்க. 24 ஹெட் கமின்ஸ் வந்தாரு, கமின்ஸோட கேப்டன்சி ஆகட்டும். கமின்ஸுமே பவுலிங்ல ஆக்சுவலா எப்படின்னா 23லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, 24லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அடிச்சாங்க. கமின்ஸுமே அடி வாங்கினாரு. அடி வாங்காத ஒரு சில பவுலர்ஸ்னா பும்ரா அந்த மாதிரி தான். வருண் சக்கரவர்த்தி எல்லாமே 24 அடி வாங்கினவங்களால ஞாபகம். ஆனா வருண் சக்கரவர்த்தி, பேட் கமின்ஸ் எல்லாம் ஏன் ஸ்டாண்ட் அவுட் ஆனாங்க, ஏன் அவங்க 2 டீம் வந்து ஃபைனல் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து மற்ற பவுலர்ஸ் கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க. அதுதான் பாயிண்ட். அங்க கமின்ஸ் எல்லாம் வந்து 4 ஓவர் போட்டு 40 கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா 2 விக்கெட் எடுத்துருவாரு. எந்த ஓவர்ல ஒரு ஓவர்ல ரன் கொடுத்தாலும் அதை இன்னொரு ஓவர்ல கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுக்குறாரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவர் ஒரு 19-17 ரன் அப்படி கொடுக்குறாருன்னா அதுக்கு அடுத்த ஓவர் வந்து 6-7 ரன் தான் கொடுப்பாரு. உங்களுக்கு ஓவராலா பார்த்தா 2 ஓவர்ஸ்ல வந்து 20 அப்போ ஓவருக்கு 10 எக்கானமி மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த போட்ட 2வது ஓவர் அங்க வந்து மெயின் இம்பாக்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த 300 அடிக்கணும்ன்ற அப்ரோச் வந்து எடுத்துட்டு வந்த எஸ்ஆர்ஹெச் இப்போ அகைன் எங்க இருக்காங்க? 23ல எங்க இருந்தாங்க? 24ல டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்தாங்க. சரி, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா
திரும்ப அகைன் 25ல இப்போ எங்க இருக்காங்க, திரும்ப இப்போ டேபிள் கீழே தான் இருக்காங்க. அதாவது மும்பை சென்னை நம்மளை விட கேவலமா ஒருத்தன் கீழே இருக்கான், அந்த ரேஞ்சில் இருக்கானுங்க அவனுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு என்னைக்குமே வந்து சிஎஸ்கே அப்ரோச் லைக் ஆமா அப்ரோச் இன்டென்ட் இல்ல தான். ஆனா அதுக்குன்னு இந்த வந்து இந்த எஸ்ஆர்எச் பண்ற அப்ரோச் சிஎஸ்கே பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்றது டோட்டலா ராங். அவங்க பண்ண ஒரே ஒரு சீசன் தான் உங்களுக்கு, அதுவும் அவங்க வின் பண்ணல, ரன்னர் அப்ஸ் தான். நாங்க அந்த அப்ரோச் எடுத்து சேப்பாக்கு வந்தாங்க. கொல்கட்டா என்ன பண்ணா, ஃபைனல் மாதிரி இருந்துச்சு போன வருஷம் ஃபைனல். கொல்கட்டா போட்ட பவுலிங்க்கு ஈஸியா ஒன் சைடு கேம் மாதிரி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் வெங்கடேஷ் எல்லாம் வந்து முடிச்சாங்க, அந்த ஸ்கோரை வந்து அவங்க பிரஷர் இல்லாம முடிச்சாங்க, டக்கு டக்குன்னு அடிச்சு முடிச்சாங்க. அவ்வளவு கம்மியா ஒரு ஸ்கோர் ஃபைனல்ல கொடுத்தாங்க. அது உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னும் போது அதையே கொல்கட்டா வந்து ஸ்லோவா ஆட போறாங்க, வந்து அடிச்சு தான் ஆடுவாங்க. எஸ்ஆர்எச் அந்த அப்ரோச்ல போயிட்டு தான் ஹெட் மிச்சல் ஸ்டார் கரெக்டா வந்தாரு. ஓகே, அது வந்து போன சீசன் ஹெட் அபிஷேக் சர்மா எல்லாருமே அவுட் ஆனாங்க, யாரும் சரியா அடிக்கல ஃபைனல்ல. இந்த அப்ரோச் வந்து என்னைக்குமே உங்களுக்கு அதுதான் சொல்றல, நம்மளோட அப்ரோச் இன்டென்ட் அஃப்கோர்ஸ் ஸ்லோவா தான் இருக்கு, பழசா தான் இருக்கு இல்லன்னு சொல்ல. அதுக்காக வந்து நம்ம எஸ்ஆர்எச் பண்ற மாதிரி நம்ம 300 அடிக்கணும் அந்த அப்ரோச் கிடையாது. இது எப்படின்னா சிஎஸ்கே என்னைக்குமே அதுல தான். இந்த அடுத்தது இங்க ஒண்ணு வந்தது, நிறைய பேர் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கணும், மற்ற டீம்லாம் கொடுக்குறாங்க, சென்னை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சிஎஸ்கே மத்த அதான் சொல்றேன், வின் பண்ணிட்டு இருந்தபோது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, வின் பண்ணிட்டு இருந்தபோது எல்லாம் நீங்க சிஎஸ்கே அப்ரோச் இப்ப கேள்வி கேட்கறீங்கன்னா, நான் 2008ல இருந்தே சிஎஸ்கே அப்ரோச் கேள்வி கேட்பேன் தான் சொல்லுவேன். மத்த டீமுக்கு கம்பேர் மத்த 9 டீம் ஒரு மாதிரி இருப்பாங்க, மத்த 9 ஒரு 8 டீம் ஒரு மாதிரி இருப்பாங்க. சிஎஸ்கே மட்டும் தனியா இருக்கும். நாங்க எப்பவுமே வந்து எங்க ஸ்குவாட் வந்து பேப்பர்ல வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கும், அவ்வளவு பவரா இருக்காது. எங்க அப்ரோச் வந்து ஒரு மாதிரி பழசா தான் இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதுதான் நமக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு. சக்சஸ் கொடுத்த போது யாரும் கேட்க மாட்டீங்க. நான் திட்டணும்னா இப்பவுமே நான் தான் சொல்லுவேன், மும்பை மேட்ச் வின் இந்த வாட்டி வந்து நிறைய பேர் மும்பை மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த அப்ரோச்ல போனா சிஎஸ்கே கஷ்டம்னு சொன்னீங்க. அது உண்மையில வந்து அப்ரிஷியேட் பண்ற விஷயம். நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக இந்த அப்ரோச் கரெக்ட்னு சொல்ல. இதை வந்து நம்ம 2008ல இருந்தே அப்போ கேள்வி கேட்டோம். சிஎஸ்கே அப்ரோச் என்னைக்குமே அப்படிதான் இருந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் அவங்க நம்புவாங்க. இது நான் ஒண்ணு கேட்கறேன், அதே மாதிரி வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணாது தப்பு தான். ஸ்டில் நான் என்ன கேட்கறேன்னா, அந்த தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் அஸ்வினியா ஒரு வீடியோல நிறைய வாட்டி கிளியர் பண்ணிட்டாரு. இது வந்து ஐபிஎல் தான், ஓனர்ஸ் வந்து நார்த் இந்தியன் ஓனர்ஸ் இருப்பாங்க, ஃபாரின் ஓனர்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஓகே, நமக்கு காசி தாத்தா இருக்காரு, சிஇஓ அவர் இருக்காரு, என் ஸ்ரீனிவாசன் ஓனர் எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் அதான் இப்போ ஃபிளமிங் சொன்ன மாதிரி தான், வருண் சக்கரவர்த்தி சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க, ஆனா மறைச்சு வைக்க முடியல, மற்ற டீம் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து அப்படி பார்த்ததுதான், நீங்க வந்து எல்லாமே இங்க ஹிந்தி பிளேயர்ஸா இருக்காங்க அப்படின்னு அவங்க டீம் அவங்க ஆடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, கிடையாது. சுப்மன் கில் வந்து இது பஞ்சாப் பிளேயர் தான், ஆனா சுப்மன் கில் வந்து குஜராத் கேப்டனா இருக்கான். அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸ்ரேயஸ் ஐயர் மும்பை பிளேயர், ஆனா பஞ்சாப் கேப்டனா இருக்கான். ஜடேஜா ஆஃப்கோர்ஸ் அதான் அந்த அவன் ஆயுதத்தை வச்சு அவனே போடுறது 2023ல நம்ம பண்ணதான். குஜராத் பிளேயர், ஆனா நம்ம வந்து சென்னையில் ஆடி ஜடேஜா வந்து குஜராத் கைன்ஸ்டா நமக்கு வின் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஐபிஎல் ஓகே, இதெல்லாம் வந்து நிறைய நம்ம பேச தமிழ் பிளேயர்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் ஓகே. யங்ஸ்டர்ஸே பொதுவா சொல்றேன். நான் ஒன்னு கேட்கறேன், ருத்ராஜ் கூட நம்ம எடுத்து வளர்த்து விட்ட யங்ஸ்டர் தான். ருத்ராஜ் இந்தியன் டீம்ல எடுத்தாங்களா? அதுக்காக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லல. லைக் அந்த ஒரு மோட்டிவேட் என்ன வந்து இப்போ ருத்ராஜ் ஒன் டவுன் ஆகிறது காரணம் அதுதான். ஒன் டவுன் ஆடி நம்ம மேல பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆகிறது காரணம் அதுதான். நம்ம அட்லீஸ்ட் ஓப்பனர் தான் நம்ம எடுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒன் டவுன் ஆச்சு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறோம். இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா நம்ம கொடுக்காத பிளேஸ் ஜடேஜா அஸ்வின்லாம் அப்ப நம்ம கொடுத்தவங்க தான். அப்ப அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க, வெயிட் பண்ணி அப்ப தோனி வந்து இந்தியன் டீம் கேப்டனா இருந்தாரு. இதே வேற ஏதாவது கேப்டனா இருந்தா ஜடேஜாவெல்லாம் நான் உண்மையா சொல்றேன் இவ்வளவு வருஷம் பேக் பண்ணிருக்க மாட்டாங்க. தோனி மட்டும் தான் அப்போ இருந்து கத்திட்டு இருக்காரு. 10 வருஷம் கழிச்சு பாருங்க, நமக்கு தேவையான ஒரு சூப்பர் ஸ்டாரா ஜடேஜா தான் இருப்பாரு. ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார், ஃபியூச்சர் ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு ஜடேஜா தான் தேவைன்னு அப்ப எல்லாம் சிரிச்சாங்க. அப்பவுமே எல்லாம் கலாய்ச்சாங்க தான். தோனி டீம்ல இருக்கும்போது இது வந்து சிஎஸ்கே கோட்டா வந்து இது அவருக்கு பிடிச்ச பிளேயர், சென்னையில இருக்க பிளேயர் அஸ்வின் ஜடேஜாலாம் ஆட வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் தூக்குனாங்க, ஹர்பஜன் சிங் அந்த மாதிரி எல்லாம் தூக்கி. அதே தோனி தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தவானியும் உங்களுக்கு வந்து சேவாக், கம்பீர் எல்லாம் தூக்கி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தார். சச்சின் ரிட்டையர் ஆயிட்டார். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இதே மாதிரி தான் அப்பவும் திட்டிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து தோனி இவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் தான் போட்டுக்கிறாரு, என்ன இது சேவாக் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அடுத்தது இந்த மாதிரி வந்து கம்பீர் வந்து எல்லாம் டிராப் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து போய் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தவான் வந்த புதுசுல சொல்றேன் இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இதே தோனி இது அஸ்வின் ஜடேஜா சிஎஸ்கே இருந்து போனவங்க இந்த மாதிரி தான் தேவைன்ற பிளேயர் வந்து அப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ எல்லாம் லெஜெண்ட்ஸ் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ தான் நம்ம ருத்ராஜ் எடுக்கிறோம். இந்தியன் டீம்ல எடுத்தாதானே அவர் லெஜெண்டா தெரியும். நீங்க மற்ற பிளேயர்லாம் எவ்வளவு ஹர்ஷித் ராணா நல்ல பவுலர் இல்லைன்னு சொல்ல, ஒரே ஒரு நல்ல சீசன் வயலட் கேப் கூட கிடையாது. ஓகே, ஒரு சாம்பியன் சீசன் நல்ல பவுலிங் போட்டா, ஸ்விங் பண்ணா, ஓகே, ஸ்ட்ரைட்டா இந்தியன் டீம் போயிட்டான். அப்ப எப்படி இருக்கும்? அப்போ கேகேஆர் வந்து இந்தியன் டீம் ஒரு பிளேயர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப சென்னை வந்து ஒரு பிளேயர் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா, ருத்ராஜ் கேக்வாட் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா, இதுதான் நிறைய பேர் போவோம். ருத்ராஜ் கேக்வாட் எடுத்தாங்களா? இல்ல. அப்ப சிஎஸ்கே அடுத்த பிளேயர் ஒருத்தவங்க சரி இந்தியன் டீம்லாம் கூட விட்டுருங்க, நம்மளோட வெல்ஃபேருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஓல்ட் ஸ்கூல் அப்ரோச் தான் சிஎஸ்கேக்கு வந்து இவ்வளவு நாள் நமக்கு வந்து சக்சஸ் கொடுத்துருக்கு. இது ரெண்டுமே கனெக்டட் தான் ஆக்சுவலா. இந்தியன் டீம் பிளேயர் போறதும் நம்ம வந்து நம்ம ஓல்ட் ஸ்கூல் அப்ரோச் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ப மாட்டோம், எல்லாம் லைக் பிளேயர் தெரியாத பிளேயர்லாம் வந்து எடுக்கிறோம். ஆனா எல்லா டீமும் தெரியாத பிளேயர் வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அனிகேட் வர்மால இருந்து எல்லாருமே அப்படிதான் எஸ்ஆர்எச்க்கு. ஆனா நம்ம மட்டும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அப்படின்னா
நம்ம வந்து ரீசெண்டா நம்ம அடாப்ட் ஆகல, நம்ம வந்து ஓல்டு ஸ்கூல்ல இன்னும் இருக்கும் அப்படின்னு நினைச்சா நம்ம 2023 வின் பண்ணிருக்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் ஜடேஜா அடுத்து தான் ஓகே, பட் ஸ்டில் அந்த வின்னிங்க்கு வந்து என்னைக்குமே அந்த ஒரு மொமெண்ட் 2 மொமெண்ட் தான். நம்ம வந்து குஜராத்தையுமே அதான் ரூல் அவுட் பண்ணல, பட் சிஎஸ்கே வின் பண்ணதுக்கு காரணம் வின் பண்ணதை அவங்க வந்து லாஸ்டா பேசுவாங்க. ஜடேஜா அடுத்து கொடுத்தாங்க, இல்லனா சிஎஸ்கே ரன்னர் அப்ஸ் தான் இருப்பாங்க. ஏன் ரன்னர் அப்ஸ் சிஎஸ்கே ஓல்ட் ஸ்கூல் அப்ரோச்ல இருந்தா 2023 ரன்னர் அப்ஸாக இருக்க மாட்டாங்க, திரும்ப வந்து குவாலிஃபை ஆகாம பிளேயர்ஸ் கூட போகாம தானே இருந்திருப்பாங்க. 2020 எல்லாம் சொல்றீங்க, இப்போ இப்படிதான் அந்த 2010ல நான் வந்து இந்த வாட்டி கம்பேக் கொடுப்போம், முட்டு கொடுப்போம், உங்களை வந்து அஃப்கோர்ஸ் உங்களை வந்து இப்போ இருக்கிற நிலைமை தான் சொல்றேன், உங்களை வந்து நான் மோட்டிவேட் பண்ண, முட்டு கொடுக்கணும், சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுங்க, அது வந்து உங்க விருப்பம். நிறைய பேர் வந்து இதுதான், இதுவே கிளீஷே தான். நிறைய பேர் ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படியும் போடுறாங்க, சிஎஸ்கேக்கு வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்க அவங்க டீம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, லாயலா இருக்காங்க, அது வந்து நம்ம ஆர்சிபி கிட்ட இருந்து கத்துக்கணும், சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதை கத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அதுதான் கத்துக்கணும், அதெல்லாம் ஓகே, அது கிளீஷே, அதெல்லாம் எல்லாமே ஓகே. அப்பவுமே நான் சொல்றேன் 2010ல இதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் 7 மாசத்துல 2 வின் தான் நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கலையா. அப்போ டீம் அப்படின்னா அப்போ இருக்கவங்க இப்போ இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா கிடையாது, அப்போ இருக்கவங்க எப்படி பேசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ ஐபிஎல்லே வந்து 3வது வருஷம் தான் அது, இந்த டீம் எப்படி போகுது அப்படின்னால மேபி விட்டுருக்கலாம், அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டான். 2 வருஷம் பிளே ஆஃப்ஸ், ஒரு ரன்னர் அப்ஸ், ஒரு பிளே ஆஃப்ஸ், 2008ல ரன்னர் அப்ஸ், 2009ல பிளே ஆஃப்ஸ், திரும்ப 2010ல வந்து ஓகே இப்போ 7ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க, 3 சீசன் ஒரு ரன்னர் அப்ஸ், ஒரு பிளே ஆஃப்ஸ். இப்போ ஓகே 3வது சீசன் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே இந்த டீம் மேபி இப்படி இருக்கலாம், ஒரு சீசன் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த கம்பேக் அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2010, 11, 12, 13 4 ஃபைனல் போயிட்டு 14 திரும்ப பிளே ஆஃப் போயிட்டு திரும்ப 15 ஃபைனல் போனோம். அது அப்போ இப்படிதான் பேசிப்பீங்க. அப்போ ஹேடன் நம்ம ஒரு பாயிண்ட்ல யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த சீசன் குவாலிஃபை ஆகல அப்படின்னா இப்போ அந்த டீம் பத்தி பேசிருப்போமா? இல்ல கிடையாது. மும்பை வந்து 2020 மும்பை ஒரு கடப்பார சைடு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2021 மும்பை பத்தி பேசினாங்களா, இல்ல 2022 மும்பை பத்தி பேசினாங்களா? 23ல திரும்ப பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த 23நாலே குஜராத் சென்னை ஃபைனல் வந்தாங்க, அப்படிதான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். திரும்ப 24 ஃபைனல் இப்போ மும்பை அகைன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அந்த சீன் வின் பண்ணதுனால தான் கேட்டா அது டீம் அப்படி மேத்யூ ஹேடன் இருந்தாரு, மைக் ஹசி இருந்தாரு, இந்த மாதிரி பழசுல அப்படி சொல்றேன், முரளி விஜய் இருந்தாரு, டீம் கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு. ரெய்னான்னு எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ரெய்னா ரிட்டையர் ஆனதுனால தான் எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் ரெய்னா ஃபேன்ஸ் இருக்கீங்க. ரெய்னா சிஎஸ்கேக்கு தோனிக்கு அடுத்து முக்கியமான பிளேயர் தான், சிஎஸ்கே ட்ரீட் பண்ணல அவர் ஒழுங்கா, அது எல்லாமே கரெக்ட் தான், நான் இல்லனே சொல்லல. ஆனா இதே ரெய்னா இப்போ தோனி மாதிரி இருந்தா எத்தனை பேர் ரெய்னா ஹேட் பண்ணிருப்பீங்க நான் கேக்குறேன். தோனி வந்து லைக் ஆமா தோனி ரிட்டையர் இருந்தா அதுதான் அதே மாதிரி பேசியிருப்பீங்க. தோனி இருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அவர் இருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா. இருக்கிறது இப்போ இதுதான். தோனி அஃப்கோர்ஸ் இதெல்லாம் முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ரெய்னா வந்து தோனி பிரைம் ஃபார்ம்ல இருந்தபோது கூட ரெய்னா ஃபார்ம்ல இல்ல. 2018-19ல தோனி அடிச்சாடி ரெய்னா அடிக்கல, அது ரெய்னா பார்த்தாங்க. ஓகே 21லயே ரெய்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே ஒரு 50 அடிப்பாரு, அந்த மேட்ச் டிசி கூட தோத்துரும், அதுக்கப்புறம் ரெய்னா உட்கார வச்சாங்க. ஆனா கப் அடிச்சோம். நிறைய பேர் ரெய்னா இல்லாம சிஎஸ்கே கப் அடிக்காதான்னு சொன்னீங்க. ரெய்னா இல்லாம 21ல ஸ்குவாட்ல இருந்தாரு, ஒரு சில மேட்ச் தான் ஆடினாரு ஓகே. அதுக்கப்புறம் 23ல ரெய்னா சுத்தமா அந்த செட்டப்லயே இல்ல, ஆனா கப் அடிச்சோம். நான் வந்து அதுக்காக ரெய்னா எனக்குமே சிஎஸ்கேல தோனிக்கு அடுத்து ரெய்னா தான் செகண்ட் ஃபேவரட் பிளேயர். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் அப்படிதான். ரெய்னா சிஎஸ்கே ட்ரீட் பண்ணது தப்பு தான், நான் இல்லன்னு சொல்ல. அதே மாதிரி தோனி இவ்வளவு நாள் ஆடுறது தப்பு தான், நான் அதுக்காக முட்டு கொடுக்கல. பட் ஸ்டில் இப்படி பேசுறது அப்படிதானே பேசியிருப்பீங்க. நான் ஒரு பாயிண்ட்ல ரெய்னா இருந்து தோனி ரிட்டையர் ஆயிருந்தா என்ன இருக்கும், ரெய்னா ஃபார்ம் அவுட் ஆயிட்டு தோனி ரிட்டையர் ஆயிட்டு தோனி பிரைம்லயே ரிட்டையர் ஆயிட்டாரு, அப்படியே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? இதுக்கு தோனி இருந்திருக்கலாம், ரெய்னா இருந்திருக்கிறது பத்தி அப்படிதான் பேசியிருப்பீங்க. உங்களை பத்தி தெரியாது எனக்கு, அது நம்ம ஃபேன்ஸ் அதுதான் நானும் சொல்றேன். இதுவுமே கரெக்ட்னு சொல்ல வரல, ஆனா அதுக்கு நீங்க பண்றது இதுவும் கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். சிஎஸ்கே பண்றதும் தப்பு, நம்ம பண்றதும் தப்பு தான். அந்த இது அப்படி சொல்லிருப்பீங்க. சோ அப்படி ஒரு கம்பேக் கொடுத்தோம். அந்த மாதிரி இப்போ இந்த சீசன் வந்து கம்பேக் கொடுப்போமா இல்லன்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இப்போ இதுதான் நடக்குது அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி அதான் நம்ம ஓல்டு ஸ்கூல் சொல்றோம். 2020ல நம்ம துபாயில நடந்துச்சு, திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தோம். 2021ல துபாயில போய் இந்தியால கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், ஆனா துபாயில தான் போய் நம்ம கப்ப தூக்கணும் திரும்ப 2021ல. நம்ம அதே மாதிரி 11 டீம் வந்ததுக்கு அப்புறம் 5 கப் வின் பண்ண சிஎஸ்கே பெரிய டீமா இல்ல 5 கப் வின் பண்ண மும்பை பெரிய டீமான்னு பார்த்தா அந்த 5வது கப்பே வந்து நம்ம 10 டீம் வந்ததுக்கு அப்புறம் இம்பாக்ட் பிளேயர். அதே மாதிரி 22ல ஐ கெஸ் இம்பாக்ட் பிளேயர் இல்ல, 23ல தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 23ல வந்தபோது நம்ம அந்த இம்பாக்ட் பிளேயருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்த உடனே நம்ம வந்து ஓல்டு ஸ்கூல்னு சொல்றீங்க. சிஎஸ்கே வந்து பழைய அப்ரோச்ல இருக்காங்க, அந்த பழைய அப்ரோச்ல இருக்க சிஎஸ்கே தான் புதுசா இம்பாக்ட் பிளேயர் ஒரு ரூல் வந்தனே ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிச்சாங்க. 2011லயும் ஐ கெஸ் 11 டீம் சம்திங் இருந்தாங்க, அப்பவும் நம்ம தான் கப் அடிச்சோம். அந்த மாதிரி அதுக்காக இது வந்து நான் மும்பை டிஃபைன் பண்ணதுக்காக சொல்லல, ஒரு பாயிண்ட்ல சொல்றேன். 5 கப் மும்பையுமே இப்போ ஒரு ஸ்ட்ரகிளிங் பேஸ்ல தான் இருக்காங்க. 2020 அப்புறம் இன்னும் வின் பண்ணல, நம்ம அட்லீஸ்ட் 23ல வின் பண்ணோம். 2 டீமுமே இப்போ வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல தான் இருக்காங்க. ஓகே இன்டென்ட் இல்ல அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன், ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும்போது இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி தெரியுமா, நம்ம வந்து இது முட்டு கொடுக்கறதுக்கு இல்லை, நீங்க முட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. 18வது சீசன் இது, 17 சீசன் சென்னை கப் அடிச்சுட்டு 18வது சீசன் வந்து இப்போ இப்படி பண்ணா கண்டிப்பா திட்டுவாங்க. நாங்க 17 வருஷம் கப் அடிச்சிருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது தப்பு தான், பாஸ்ட் தான் இல்லன்னு சொல்ல. இப்போவுமே 5 கப் அடிச்சிருக்கோம் நிறைய பேர் சொல்றாங்க தான், அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இது வந்து ஸ்போர்ட் தான். நீங்க சரி இப்போ சிஎஸ்கே இந்த வாட்டி இன்டென்ட் கரெக்டா தான் எல்லாமே நம்ம தான் வின் பண்ணிருப்போம்.
அதுதான் நான் சொல்றேன். இன்டென்ட் ஒன்று தான் தப்பு. இன்டென்ட் ஒன்று தான் தப்பு. அதுதான் சொல்றேன். அதுக்குன்னு எஸ்ஆர்ஹெச் எடுத்த இன்டென்ட் நம்ம எடுக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்டென்ட்டை மாத்தணும். எஸ்ஆர்ஹெச் எடுத்த இன்டென்ட் எடுக்கக்கூடாது. அது 300 அடிக்கணும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. சேப்பாக்கலாம் அந்த மாதிரி எடுக்கவும் முடியாது. அதே மாதிரி ஓகே ஃபிளமிங் சொல்றது எல்லாருமே தான் சொல்றீங்க. தோனி 10 ஓவர் மேல ஆட மாட்டாரு. அது இதுமே ஆக நிறைய பேர் அப்படிதான். தோனியை திட்டுற நிறைய பேர் கீப்பிங்க நான் கொஸ்டினே பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. கீப்பிங்ல நான் கொஸ்டின் பண்றேன். தோனி நல்லா தான் பண்றாரு. ஸ்டம்பிங் பண்றாரு, ரன் அவுட் நேத்து மேட்ச்ல பார்த்தா ரன் அவுட் பண்ணாரு, அதெல்லாம் ஓகே பழைய தோனி மாதிரி இருந்துச்சு. தோனி எத்தனை மிஸ்ஃபீல்ட் பண்ணாரு பாத்தீங்களா? அந்த ஒரு ரன் போறது, ஒரு ரன் தானே அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு ரன்னும் தான் முக்கியம் அங்க. அந்த ஒரு ரன் மேபி தோனி ஸ்பீடா இருந்தா பழைய தோனி தான் எடுத்து ரன் அவுட் அடிச்சிருப்பாரு. அந்த ஒரு ரன் ஓடி இருக்கவே மாட்டாங்க அவங்க. எண்டு மாறுதல இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து இன்னொரு பவுண்டரி எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, ஒரு பால் அப்படி போடுறாங்க, இப்படி சும்மா இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி தட்டி விட்டுறாரு, மீன் பிடிக்கிற மாதிரி. அந்த எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, கேட்ச் பிடிக்க சொன்னா மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்க, கேட்ச் இப்படி வாங்கணும்னா இது எம்எஸ் தோனி அன்டோல்டு ஸ்டோரியில சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. பால் இருந்தா சும்மா இப்படி தட்டி விட்டுறாரு, கேட்ச் பண்ண முடியலாம். பழைய தோனி அந்த பிடிச்சிருப்பாரு, அது தட்டி ஒரு அப்படி தட்டி விட்டு பால் கீழே வந்து அதை குனிஞ்சு எடுக்கிற கேப்ல ஒரு ரன் ஓடிடுறாங்க. இந்த மாதிரி நேற்று 2-3 வாட்டி ஆச்சு நான் பார்த்தேன். போன சீசன் வந்து நிறைய வாட்டி இந்த மாதிரி 4 போயிருக்கு. இந்த வாட்டி போன சீசன் கம்பேர் பண்ணா கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஸ்டம்பிங் ரன் அவுட் அடிக்கிறனால நிறைய பேர் தோனி கீப்பிங் கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. அப்படி பேட்டிங் கொஸ்டின் கேட்கிற நிறைய பேர் கீப்பிங் அப்ப கொஸ்டின் கேட்கணும்னு நான் சொல்றேன். எந்த இடத்துல கேட்கணுமோ அதை கேட்க மாட்டீங்க, எந்த இடத்துல கேட்க கூடாதோ அதை கேட்கறீங்க. அதுதான் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனையே. சோ அதான் நானுமே அதான் சொல்றேன், 23 ரிட்டையர் ஆகணும் ஓகே. இப்போ வந்து அதே மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் வர வந்துச்சு, இந்த மாதிரி தோனி ரிட்டையர் ஆக போறாரு. அதுதான் இந்த லைக் நேற்று மேட்ச்க்கு முன்னாடியே வந்துச்சு, இதுதான் லாஸ்ட் கேம். சேப்பாக்ல வந்து ஃபைனல் வின் பண்ணணும்னு சொன்னார், 2021ல வின் பண்ணணும். அந்த ஆசை இருந்துச்சு, அது நம்ம திரும்ப போன வருஷம் அது பண்ணிடலாம், பட் பண்ண முடியல. இது சேப்பாக்கு தான் ஃபைனல் ஆச்சா, நம்மளே பிளே ஆஃப் போல ஆர்சிபி கிட்ட தோத்தோம். ஓகே இப்போ திரும்ப நம்ம சேப்பாக்ல தோனி ஆசைப்பட்ட மாதிரி சேப்பாக்ல ஜெயிக்கணும்னா இந்த வருஷமும் கப் அடிச்சு அடுத்த வருஷம் ஃபைனல் சேப்பாக் நடந்து அடுத்த வருஷமும் கப் அடிச்சா மட்டும் தான் தோனியோட ஆசை நிறைவேறும். ஆனா அதெல்லாம் இன்னும் 9 டீம்ஸ் இருக்காங்க, இன்னும் 9 டீம் பார்த்து சும்மா இருப்பாங்க. சோ இது தெரிஞ்சு போச்சு தோனியோட அகைன் இந்தியன் டீமுக்கு வந்து எப்படி ஒரு ஃபேர்வெலே இல்லாம ஒரு அந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் கிடைச்சிருக்க கூடாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி சென்ட் ஆஃப் தான் சிஎஸ்கே கிடைக்க போகுது மோஸ்ட்லி தெரிஞ்சிச்சு. சரி ஓகே நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டு இருந்தா வேணாம், அதனால இந்த கேம் முடிஞ்சு இது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வர அப்படியே பாதி சீசன் கூட ஆக்சுவலா முடியல. தோனி இந்த மாதிரி மோஸ்ட்லி பாதியில விட்டு போக மாட்டாரு, பட் பாதி சீசன் கூட முடியல. 4 மேட்ச் தான் ஆடி இருக்கும். அதுக்குள்ள வந்து அதே மாதிரி தான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவங்க பேரண்ட்லாம் வந்து பார்த்தாங்க, மொத்த ஃபேமிலியும் வந்து பார்த்துச்சு. தோனியோட பேரண்ட் வந்து 2008ல ஐபிஎல் ஆரம்பிச்ச டைம்ல ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பாக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. சோ அந்த இதுதான் இது மேட்ச் பார்த்தாங்க. ஸோ இதான் வந்து லாஸ்ட் கேமா இருக்கும், ஃபேமிலியும் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி தோனியுமே 10 ஓவருக்குள்ள வரமாட்டான்னு சொன்னீங்க, 10 ஓவர் நின்று நேற்று ஆடினாரு. இது வந்து நான் நல்லா ஆடினாருன்னு சொல்ல நின்று ஆடினாருன்னு தான் சொல்றேன். நல்லா ஆடினாரான்றது அது அடுத்த கொஸ்டின். 5 விக்கெட் போயிடுச்சு, ஆமா 10 ஓவர்ல வருவார் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் அஸ்வின் அமைச்சிட்டு இன்னும் ஒரு 2-3 ஓவர் தள்ளிட்டு ஒரு 7 ஓவர் லாஸ்ட் 5 ஓவர்ல கூட வந்து ஆடி இருக்கலாம். பட் தோனி அதை பண்ணல. நானுமே தான் நினைச்சேன் ஓகே நல்லா என்ஜாய் பண்ணி பொறுமையா மேட்ச் போயிடுச்சு, அவ்வளவுதான். மேட்ச் பவர் பிளேலயே முடிஞ்சிருச்சு. டாப் ஆர்டர் ஆடாத போது உங்களுக்கு தோனியா வந்து முடிச்சு கொடுக்க முடியாது. தோனியோட அப்ரோச் அதே தான், லாஸ்ட் வரைக்கும் எடுத்து போய் அடிப்போம் அப்படின்றதா. நீங்க எந்த ஓவர்ல விட்டாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்லோவா தான் ஆடுவாரு. இதுக்கப்புறமா தோனி அப்ரோச்சை மாத்தி இதுக்கப்புறம் தோனி இந்தியன் டீம்ல போய் ஆட போறாரு இல்ல. சோ நீங்க மேல அதுதான் சொல்றேன், தோனி அப்ப மேல வந்து ஆடும்போது அப்படி டீம் இருந்துச்சு. தோனி கீழே இன்னும் கொஞ்சம் பேர் பேட்டிங் ஆடுற மாதிரி டெப்த் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்ல, தோனி லிட்டரா தோனி அடுத்த அஸ்வின் மட்டும் தான் இருக்கான். மேல யாருமே ஆடாம தோனி இந்த வயசுல ஆடுறத கூட நிறைய பேர் ஆட மாட்டாங்க. தோனி பண்றது தப்பு தான், நான் இல்லன்னு சொல்ல. இது வந்து தோனி முட்டு கொடுக்கறதுக்காக இல்ல. தோனி பண்றது தப்புனா மேல இருக்கவங்க மட்டும் கரெக்டா ஆடிடுறாங்க. அதே தான் நான் கேட்கிறேன். மேல இருக்கவங்க ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுக்கணும்னு சொல்றீங்க, அது கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் எவ்வளவு நாள் தான் ஓப்பனர்ஸ் மட்டும் ஸ்டார்ட் கொடுப்பான்னு கேட்கிறேன். அப்போ மிடில் ஆர்டர் ஆடணும், மிடில் ஆர்டரும் ஆடுறது இல்ல, ஓப்பனிங்கும் ஆடுறது இல்ல. அப்போ தோனி மட்டும் வந்து அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா தோனி வந்தோடனே அடிச்சுட்டு போனா நம்ம எத்தனை மேட்ச் வந்து இந்த ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அப்படிதான் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அடுத்து ஸ்டீஃபன் ஃபிளமிங், அடுத்து அவருக்கு வரேன். தோனி ஸ்டீஃபன் ஃபிளமிங் காம்பினேஷன் எப்படின்னு தெரியும். தோனி இல்லாம ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்லாம் வெளியிலாம் போய் மேனேஜ் பண்ணி, இங்கேயுமே மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்குலாம் 2 வருஷம் பண்ணியிருக்காரு. 2 வருஷம் போயிட்டு ரன் அவுட் சைட் வருவாங்க. சதன் பிரேவ் பண்ணியிருக்காரு 100 டோர்னமெண்ட்ல. நியூசிலாந்துக்கு அந்த செட்டப்ல இருந்திருக்காரு, கோச்சிங் செட்டப்ல. அந்த 2021 ஃபைனல் போய் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆஸ்திரேலியா கிட்ட தோப்பாங்களே, அது எல்லாமே இருக்காது. தோனி இல்லாம ஸ்டீஃபன் ஃபிளமிங் அது எங்கேயுமே கப் வின் பண்ணது இல்ல. அப்போ ஸ்டீஃபன் ஃபிளமிங்கோட பொட்டன்ஷியல் அதான், பிளே ஆஃப்ஸ் வர வரைக்கும் தெரியும், ஃபைனல் வர வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த இடத்துல அந்த கேம் சேஞ்சிங் மொமெண்ட் வந்து நாக் அவுட் கேம்ஸ்ல ரொம்ப முக்கியம். அதை வந்து பண்ண வைக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் வந்து ஃபிளமிங் கிட்ட இல்லையா, அது இல்ல ஃபிளமிங்கோட லக்கு அந்த டைம்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா, அதெல்லாம் இல்ல. இப்போ அதுதான் இங்க ஆனா சென்னைன்னு வரும்போது உங்களுக்கு தோனி எக்ஸ்ட்ரா ஒரு ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு. சோ 5 கப் வின் பண்றீங்க. ஸோ தான் இதே ஃபிளமிங் தான் தோனி இல்லாம ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் 5 அங்க வந்து டோட்டலா 10 மேட்ச் விளையாடுவாங்க லீக் மேட்ச். மொத்தம் 6 டீம் இருக்கும், ஒரு டீம் கூட 5 மேட்ச் ஹோம் அண்ட் அவேல நடக்கும். அங்க ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து அந்த 100 ரன்ஸ் கீழே கேவலமா ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, 110 ரன்ஸ் ஆல் அவுட், 80 ரன்ஸ் ஆல் அவுட், 90 100 ரன்ஸ் ஆல் அவுட், அந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் ஆகிற தடுக்கிறதுக்கு தான் இப்படி ஆடுறாங்க. இதை சொல்றேன்,
ஒன்னு ஓப்பனர்ஸ் ஆடணும் இல்ல மிடில் ஆர்டர் ஆடணும். இல்லனா இவங்க ரெண்டு பேருமே ஆனாலும் தோனி வந்து ஆடணும் அப்படின்னா தோனி ஆட்டு போயிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளும் அந்த ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் சீசன் மாதிரி தான் ஆயிடும். வந்து 80 ரன்ஸ் ஆல் அவுட் கேவலமா அவுட் ஆகுது. அதுக்காக நெட் ரன் ரேட்டுக்கு ஆடியா மேட்ச் ஜெயிச்சாதான் நெட் ரன் ரேட் காப்பாது. மேட்ச் ஜெயிக்கலாம் அப்ப நெட் ரன் ரேட் மட்டும் ஆடி என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சிஎஸ்கேயோட அப்ரோச்சிங். நேற்று மேபி விஜய் சங்கர் தோனி வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும், இல்ல தோனி வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். விஜய் சங்கர் வந்து ஒரு நின்று இருக்கணும். நேற்று ரெண்டு பேருமே ஸ்லோவான தப்பு தான் இல்லைன்னு சொல்லி இதுதான் எதுவுமே வந்து சிஎஸ்கே பண்ணது கரெக்ட்னு சொல்ல வரல. ஆனா நீங்க சொல்ற விதத்துல அவங்க தப்பு பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோட கான்டெக்ட் அதுதான். சிஎஸ்கே தப்பு பண்றாங்க, ஆனா அவங்க உண்மையிலே எங்க தப்பு பண்றாங்கன்றது யாரும் பேச மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதோ அதுதான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாங்க, இதனாலதான் இப்படி ஆகுதுன்றதை பேசிடுறீங்க. எந்த இடத்துல அவங்க ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அவங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க. இந்த இடத்துல போனா போதும் அப்படின்னு விட்டுறீங்க. இது வந்து அதுக்குன்னு தான் நீங்க எல்லாம் தப்பா பேசுறீங்க, நாம தான் கரெக்டா பேசணும்லாம் சொல்ல வரல. இது என்னோட ஒரு ஐடியாலஜி, லைக் என்னோட ஐடியாலஜி, என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் சொல்றதுமே நிறைய தப்பு, லைக் அதான் சொல்றேன், நான் சொல்றதே முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மேபி உங்க எல்லாருக்கும் நானுமே தப்பா தான் பேசுவேன், தப்பா பேசியிருக்கலாம். அதுதான் ஸ்டில் அதுதான் இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஒப்பீனியன் ஷேர் பண்றது இது ரைட்ஸ் இருக்குல்ல, எல்லாருமே உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்றீங்களா, அப்ப நானும் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம்ல. அதுதான் நான் இந்த வீடியோல பண்றேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதுல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேபி இது கரெக்டா இருக்குன்னு கூட தோணலாம், இல்ல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து தப்பா இருக்குன்னு கூட தோணலாம். அந்த மாதிரி தான் நீங்க தான் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து நான் சொன்ன மும்பை மேட்ச்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் இன்டென்ட் வந்து கொஸ்டின் பண்ணீங்க. கரெக்ட் தான், நம்ம மும்பை மேட்ச்லயே பண்ணது கரெக்ட் தான், வின் பண்ணனே பண்ணது கரெக்ட் தான். ஆனா அதுக்காக வந்து இந்த மாதிரி லைக் தோனி ஆட மாட்டாரு, ஓபனர்ஸ் ஆட மாட்டாரு, மாத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் சொல்றேன். லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அது நேற்று என்ன ஐடியாலஜில ஓகே அட்லீஸ்ட் ருத்ராஜ் கேக்கோட வந்து ஆர்சிபி கிட்ட மேட்ச் தோத்தோனே வந்து 50 ரன்ல தான் தோத்தோம், அது பெரிய அதுவே வந்து போதும், நாங்க அதோட கேவலமா தோப்போம்னு நினைச்சாரு. இதோட கேவலமான நீ தோப்பியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பிளம்பிங் வந்து தோனி 10 ஓவர் மேல ஆட மாட்டாரு, அப்ப ரிட்டையர் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் கொஸ்டின் வந்து 2023லயே வந்திருக்கணும். போன வருஷம் யாரும் கேட்கலன்னா போன வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 7 மேட்சஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ற வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த சீனே நல்லா ஆன தோனி இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட அந்த ஒரு ஸ்டார்ட் இருக்கு, தோனி சிஎஸ்கே வின் பண்ண மேட்ச் எல்லாம் தோனி வந்து அடிக்கவே இல்லை. தோனி லாஸ்ட் ஒரு ரன் 2 ரன் அந்த மாதிரி தான் அடிச்சு. இந்த மும்பை மேட்ச் மாதிரி தான் ஆயிருக்கு நிறைய மேட்ச். அதே சிஎஸ்கே தோத்த மேட்ச்ல தோனியோட ஆவரேஜ் வந்து 90 கிட்ட இருக்குது. இப்போதான் ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். நிறைய ரன்ஸுமே ஒரு 300 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. இந்த 2020 அந்த 2021 அந்த டைம்ல வந்து சொல்றது சிஎஸ்கே வின் பண்ண மேட்ச்ல தோனி ரொம்ப கம்மியா அடிச்சிருக்காரு, சிஎஸ்கே தோத்த மேட்ச்ல அதிகமா அடிச்சிருக்காரு. அப்ப இது வந்து தோனியோட ஃபால்ட்டா? வின் பண்ற வரைக்கும் யாரும் கேட்க மாட்டீங்க. தோனி ஃபால்ட் இருக்கு, ஆனா இந்த விஷயத்துல தோனி மேல ஃபால்ட் இருக்கா அதுதான் நான் கேட்கிறேன். அவர் ஓகே ஒரு இப்போ ஃபீல்டிங் செட்டமே மோஸ்ட்லி ருத்ராஜ் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்குது. கீப்பிங் அப்பப்போ அந்த ஸ்டம்பிங் பண்றாரு. 23 ஃபைனலுமே அவர் தான் சுப்மன் கில் விக்கெட் வந்து அவர் ஸ்டம்பிங் பண்ணி தான் எடுப்பாரு. ரன் அவுட் நேற்று ஒரு ரன் அவுட் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பேட்டிங்ல அதுதான் கடைசியில வந்து அடிக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. நீங்க மேல இருக்க பேட்டர்ஸ் யாரு, அதாவது கொஞ்சம் அடிச்சா தோனி வந்து பினிஷ் பண்ணலாம், ஓகே. மேல இருக்கும் அட்லீஸ்ட் இதுவாச்சும் பண்றாங்க, இவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. மேல இருக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, லிட்டரலா ஒண்ணுமே பண்ணலன்னும் போது அப்போ தோனிமே வந்து ஓகே நம்மளும் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிடலாம் அப்படின்னா மேட்ச் அவ்வளவுதான், அப்புறம் எல்லாம் 10 ஓவர்ல கிளம்பு அவ்வளவுதான், சிஎஸ்கே ஆல் அவுட் அந்த நிலைமைக்கு தான் வந்து நிற்கும். அதனாலதான் தோனி விஜய் சங்கருமே அதனாலதான் நான் இதெல்லாம் கொஸ்டின் பண்ண மாட்டேன். மேபி 2 பேரும் யாராவது ஒருத்தர் அடிச்சிருக்கலாமா, அது வேணா நம்ம கேட்கலாம். அதுக்காக 2 பேரும் ஆனதுமே தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சோ இதுதான் இந்த நிலைமையில தான் இப்போ சிஎஸ்கே இருக்கிறாங்க. இதான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க கொஸ்டின் கேட்கறது கரெக்ட் தான். அடுத்த டிரான்சிஷன் பீரியட்ல தான் இருக்காங்க. அதே மாதிரி இது ஒண்ணு, ஹர்திக் பாண்டியா ருத்ராஜ் கேக்வாட் 2 பேருமே இப்போ டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க. ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஹர்திக் பாண்டியா பேட் அண்ட் பாஸ் ஆச்சு, தோனி கிட்ட இருந்து ருத்ராஜ் பேட் அண்ட் பாஸ் ஆச்சு. வெயிட் பண்ணணும். அதே நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இன்டென்ட்டே இல்லாம தோக்கிறது பிரச்சனை இல்லை, இன்டென்ட்டே இல்லாம தோக்குறது அதான் பிரச்சனை. இன்டென்ட் இருக்கு சிஎஸ்கே கிட்ட, அதை எந்த இடத்துல காட்டுறாங்க அப்படின்றதுதான் மிஸ்டேக். இதான் இந்த வீடியோ சொல்ல நினைச்சேன். எனக்கு கம்பேக் கொடுக்குமா அதெல்லாம் தெரியல. கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படியும் இதாண்டா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு எல்லாம் பேசதான் போறீங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. கம்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓகே பாரு இந்த சீன் இப்படிதான் போயிடுச்சு அப்படின்னு திட்டதான் போறீங்க. இதெல்லாம் எனக்கு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தோனி ரிட்டையர்மெண்ட் நியூஸுமே அதுவுமே தெரியல எங்க போய் முடிய போகுதுன்னு. அதெல்லாம் நான் வந்து இந்த இடத்துல கொஸ்டின் கேளுங்க, இந்த கொஸ்டின்லாம் தப்பு அப்படின்றதான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ விளாக் பண்ணலாம்னு நினைச்சு கடைசியில் பாருங்க இதுவே போயிடுச்சு ரொம்ப லாங்கா. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உடனே நியூ சண்டிகரில் அடுத்த மேட்ச் இருக்கு, பஞ்சாபோட நைட் மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சந்திக்கிறேன். இது வந்து ஷார்ட்ஸ் போடல இந்த மேட்ச்சுக்கு, இந்த வீடியோலேயே ஃபுல்லாக மோஸ்ட்லி கவர் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே என்னதான் நெக்ஸ்ட் அடுத்த மேட்ச்சுக்கு திரும்ப ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்போர்ட்டுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.